ஆ சரி, எல்லா அன்பர்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகுது விஷயம் என்னன்னா, எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். மறுபடியும் நான் கேட்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் ஸ்மார்ட் கட் ப்ரோ 8.7 வெர்ஷனுக்குள்ளாலே ஆ எந்த விதத்தில ஒருத்தர் வந்து இருக்கதா ஆ நியூ டைட்டில் கிட்னா ஏகப்பட்ட புது கன்டென்ட் எல்லாம் வந்திருக்கும். காமன் பேக் தான். ஆனா, அந்த பேக்கெல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து தமிழா வந்து செஞ்ச அப்புறம், எப்படி அத வந்து அழகா பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போகுற விஷயம். அதோட சேர்த்து வச்சு ஏகப்பட்ட காம்போசிஷன் பேக்கும் இதுக்குள்ளால இருக்கும். அந்த காம்போசிஷன் பேக்னா முதல்ல நீங்க பார்த்திருக்கும். காம்போசிஷன்னா அப்படின்னா, அது வந்து எந்த விஷயத்துல இருக்கும், ஆடியோ டப்பிங்கும், டிரான்சிஷன் ஃபில்டர்லாம் போட்டு திடீர்னு வேலை முடிக்கிறதுக்கு தான் குடுத்து வச்சிருக்கோம். அப்படிதான் நெனச்சுட்டு இருக்கோம். சார் அப்படி கிடையாது. அதோட ஏகப்பட்ட அட்வான்டேஜ் அதுக்குள்ளால இருக்கும். அந்த காம்போசிஷனே, ஃபீச்சரே நம்ம யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து பழகிட்டுனா, சார் ஏகப்பட்ட விஷயம் இங்க நீங்க வந்து திடீர்னு வந்து முடிச்சுக்கலாம். ஆனா, அதோட சேர்த்து அழகான விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் நான் இங்க காமிக்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எப்படி அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒருத்தர் வந்து எந்த விதத்தில அது வந்து கொஞ்சம் கூடி அழகா வந்து அ பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அதுதான் நான் காமிக்க போகுது. இன்னைக்கு இருக்க டிஃபரண்டான ஒரு விஷயம். சரி, இப்ப கூடி புரிய வச்சுக்கலாம் சார். 31 அக்டோபர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரூ. 19,000 ஒருத்தருக்கு வந்து புதுசா வந்து ஆ போடணும் அப்படி இருந்தால், இந்த பிரைஸ்ல கிடைச்சிடும். 3 மந்த்ஸ் வேலிடிட்டி சேர்த்து வரும். அப்புறம் வந்து ரூ. 21,240 இதோட ஆக்சுவல் பிரைஸா வந்து சேரும் சார். இது வந்து 31 அக்டோபர் வரைக்கும் முடியிற வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் வந்து ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸும், ஆஃபர்ஸும் மீதி ஆட்கள் வந்து இப்பைக்கு இருக்கனாலே உங்கள வந்து பார்க்கலாம். கொரோனா இந்த விஷயம் எல்லாம் இருக்கனால கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கொஞ்சம் இலவசம்லாம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கு. இப்ப கூடி பாருங்க, 1 வருஷத்துக்கு இப்ப கூடி எடுத்துட்டுனா, உங்களுக்கு வந்து அதே வந்து வருஷத்துல பார்த்துட்டுனா, முதல்ல 20,550 தான் இருந்தது. அதே வந்து இப்பைக்கு வந்து 18,000க்கு உங்களுக்கு வந்து 31 அக்டோபர் வரைக்கும் இந்த ஆஃபர் கிடைச்சிடும் சார். ரூ. 18,000. ஓகே. சரி, இதே வந்து அப்புறம் மீதி என்னன்னா, சரி இருக்கத ஆளுகள் இப்ப கூடி கேட்கலாம். சரி இருக்கத ஆளுகளுக்கு வந்து நீங்க வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி, அப்டின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லன்னு வந்து வேலிடிட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டுனா, அவங்க கூடி ரூ. 18,000க்கு இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு. ஓகே. கண்டிப்பா நீங்க வந்து இது எடுத்துட்டுனா உங்களுக்கு பிரயோஜனம் ஆகலாம். ஏன்னா, வரும் நாள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளால வரப்போறது நம்ம ப்ராடக்ட் உள்ளால. ஓகே. அப்புறம் கண்டிப்பா சார். நம்ம வந்து சேல் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் விஷயங்கள் இல்லன்னு வந்து ஏதாவது வந்து கேட்கணும் அப்படி இருந்தா கூடி, நீங்க வந்து இந்த நம்பர் நோட் பண்ணி அப்புறம் என்னுடைய நம்பர் இருக்கும். அப்புறம் நாராயண் சார், குமார் சார் அவர்களுடைய நம்பர் உங்களால வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கூட சப்போர்ட் சர்வீஸ்க்காக உங்களுக்கு வந்து எந்த விஷயம் விஷயங்கள் இருக்கலாம். இல்லன்னு வந்து மீதி கத்துக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருந்தா கூடி நீங்க இந்த நம்பர்ல கூப்பிட்ட அப்புறம் நீங்க தாராளமா உங்க விஷயங்கள் புரிய வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் கிடைக்கணும் அப்படி கிடையாது. ஆனா கூடி நீங்க வந்து கூப்பிட்ட அப்புறம் உங்க விஷயங்கள் கண்டிப்பா வேலை நிப்பாட்டமா முன்னாடி போயிடலாம் சார். அப்புறம் இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல நம்ம கம்பெனியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்க வந்துன்னா இந்த இடத்திலும் கூடி நீங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட்காக கூப்பிட்டு கேட்கலாம். ஆனா, இங்க என்ன விஷயம்னா, கண்டிப்பா நீங்க கூப்பிடும்போது ஹிந்தி இல்லன்னு வந்து இங்கிலீஷ் தெரியணும். இல்லையா? நீங்க வந்து புரிய வச்சுக்கணும். அந்த விதத்தில நீங்க வந்து 10 டூ 7ல இந்த நம்பர் கூடி நீங்க நோட் பண்ணி ஒருத்தருக்கு வந்து இந்த நம்பர்ல கிடைக்காம இருந்தால், ஏதாவது விஷயம் இருந்தால், கண்டிப்பா நீங்க வந்து இந்த நம்பர் கூடி கேட்கலாம். ஓகே. கண்டிப்பா நீங்க வந்து அது பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து சார் சேல்ஸ் சார் ரீசார்ஜ் சம்பந்தமா ஏதாவது விஷயம், முக்கியமா அதுக்கு சம்பந்தமா விஷயம் இருந்தால் சார், நீங்க வந்து கண்டிப்பா குமார் சார், நாராயண் சார் அவர்களும், சிவராமன் சாரும், சிந்தாமணி அவர்கள் தான் நம்ம ஜெனூன் டீலர் சென்னையில. ஓகே. இவங்க கூடி நீங்க வந்து விஷயங்கள் முடிச்சுக்கலாம். அதோட சேர்த்து வச்சு நம்ம கம்பெனியோடையும் சுதாகர் சாரும், பிருத்திவி தேசாய் சாருடைய நம்பரும் இங்க இருக்கும். இவர் வந்து மொனார்க் உடைய டைரக்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்க கூடி உங்கள வந்து விஷயங்கள் கேட்கலாம். ஓகே. கண்டிப்பா இந்த நம்பர் கூடி நீங்க நோட் பண்ணி அப்புறம் உங்க விஷயம் சேல்ஸ் சம்பந்தமா, ரீசார்ஜ் சம்பந்தமா உங்க விஷயங்கள் கேட்கலாம். அப்புறம் சார் எப்பவும் நம்ம கேட்குற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிற இந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளால இருக்க WhatsApp நீங்க ஜாயின் பண்ணிட்டுனா, அதுக்குள்ளால உங்க பேர், உங்க சிட்டி, உங்க ஸ்டேட் எந்த ஊர்ல இருக்கும், உங்க போட்டு வச்சிருக்க என்ன ப்ராடக்ட் இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டுனா, இந்த நம்பருக்குள்ளாலே உங்களுக்கு வந்து வரும் நாள்ல எப்பக்கு வந்து இவென்ட்ஸ் வரப்போற, எக்ஸிபிஷன்ஸ் வரப்போற, வரும் நாள்ல வொர்க் ஷாப்ஸ் வரப்போற எல்லா டீட்டெயிலும் அப் டூ டேட் இதுக்குள்ளால உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பா நீங்க வந்து இதுக்குள்ளால ஜாயிண்ட் ஆயிதாகணும். ஏன்னா, இப்பக்கு இருக்கிற ட்ரெண்டிங் தான் WhatsApp இல்லையா? அப்புறம் சோசியல் மீடியா. கண்டிப்பா இந்த 2 மீடியாலும் வந்து நம்ம வந்து ஆ அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கண்டிப்பா. தேங்க் யூ. நம்ம விஷயத்துல திடீர்னு வந்துக்கலாம். அப்புறம் சார் நம்ம முதல்ல
கேட்டிருக்கோம். இப்போ வந்து ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து கன்டென்ட் தான் முக்கியம். இல்லையா? நம்ம இருக்கிறத கன்டென்ட் கிடைக்காம இருக்கும். இல்லையா? நம்ம வந்து அனுப்புறது கன்டென்ட் ஒரு வேளை உங்க நெட் அப்டேட் பண்ணாம இருக்கும். இல்ல வந்து இன்டர்நெட்ல அ இது அப்டேட் பண்ணாம இருக்கும். எது உங்க பேர், உங்க டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும் அப்டேட் பண்ணாம இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார், இந்த லிங்க் நான் அனுப்பி வச்சிருக்கோம் பாருங்க. இப்ப கிடைச்சிருக்கும். எத்தனை ஜாயினீஸ் இருக்கும், அவங்க அத்தனையும் வந்து இந்த லிங்க் முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், குரோம்க்குள்ளால சார் பொறுமையா வந்து கேளுங்க. குரோம்க்குள்ளால இதோ பாருங்க, இந்த விதத்துல குரோம் இருந்தால், ஒருத்தர் வந்து குரோம் இருந்தால், இதே வந்து இதுக்குள்ளால அந்த லிங்க் அப்படியே கிளிக் கொடுத்தோம்னா, இங்க வந்து நிப்பாட்டும். பாருங்க. இப்ப நான் என்ன காமிக்க போகுதுன்னு சார், ஏகப்பட்ட ஆள்களுக்கு வந்து கன்டென்ட் கிடைக்காம இருக்கு. லிங்க் கிடைக்காம இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இதே வந்து எப்படி நம்ம முடிவு பண்ணிக்கலாம்? எப்படி வந்து முடிச்சுக்கலாம்? அந்த விஷயம் வராம ஒருத்தருக்கு வந்து புது கன்டென்ட் இப்பைக்கு கூடி லேட்டஸ்ட்டா என்ன வந்திருக்கும்? அது வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் என்ன பிரயோஜனம்? இதோட அட்வான்டேஜ் என்னன்னா சார், நீங்க எங்கேயும் தாண்ட வேண்டியது கிடையாது. நீங்க வந்து எங்கேயும் வெளிய போகாம, நீங்க இருக்கிற இடத்திலே அங்கேயே வந்து இது வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்குள்ளாலே போய் அப்புறம் ஒருத்தர் வந்து பாருங்க, இங்கே ஏகப்பட்ட நம்ம வெர்ஷன்ஸ் இருந்தாலும், நம்ம இருக்கிற பேக்ஸ் இருந்தாலும், எஃப்எக்ஸ் பேக் இருக்கலாம், ஹிந்தி, தமிழ், மராட்டி, பஞ்சாபி அப்புறம் ஏகப்பட்ட எது உங்களுக்கு பிடிக்கும் சார்? இதுக்குள்ள காமன் பேக்ஸ் இருக்கும், ரீஜனல் பேக்ஸ் இருக்கும். ஆனா வெர்ஷன்ஸ் கூட இருக்கும் இல்லையா? எது இருந்தாலும் சார், நீங்க இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் முகாந்திரம், நீங்க வந்து இருக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி, இந்த மாதிரி பாருங்க இருக்கிற லிங்க் பார்த்த அப்புறம் பாருங்க அதோட யூடியூப் லிங்க்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல பார்த்துட்டுனா, பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, இங்க யூடியூப் லிங்க்கும் இருக்கும். ஆனா, இதோட சேர்த்து வச்சு டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த இடத்துல. பாருங்க, இது வந்து டவுன்லோட். ஆனா ஒரே ஒரு பேக் வந்து பாருங்க, பொறுமையா வந்து பார்த்துதாகணும். ஒரே ஒரு பேக் வந்து 2, 3 லிங்க் இருக்கும். அந்த 2, 3 லிங்க்கும் நீங்க வந்து தனித்தனியா வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்துட்டுனா சரி, இங்க வந்து பாருங்க. இதுக்குள்ளால கீழ வந்து ஒரு 3 லைன் உங்களால வந்து இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் லைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இதே வந்து இங்க கிளிக் குடுத்துட்டனா, சார் இங்க உங்களுக்கு வந்து பைஃபர்கேஷன் பண்ணி வச்சிருக்கும் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்குள்ளால. இது எதுக்காகன்னா சார், இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஹிந்தி டவுன்லோட் பண்ணணும். இல்ல வந்து தமிழுக்கு இப்ப வந்து அ எவ்வளோ புதுசெல்லாம் இருக்கும். அது வந்து தெரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து அது மட்டும் போடணும் அப்படி இருந்தா கூடி, நீங்க வந்து தமிழ்ல வந்துட்டுனா, திடீர்னு வந்து இப்பைக்கு டில் டேட் எத்தன கன்டென்ட் இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளால அப்படியே வந்து சேரும். புரியுதா? ஒருத்தர் வந்து இது வந்து பார்த்த அப்புறம் இப்பைக்கு இருக்கிற பேக் எவ்வளோ இருக்கும், நீங்க பார்க்கணும். உங்க மெஷின்ல வந்து எவ்வளோ பேக் நீங்க போட்டு வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டுனா 2018ல தான் இருக்கலாம். இல்லன்னு வந்து 2020 தான் கடைசியில் இருக்கும். அப்புறம் வந்து எதுவும் அப்டேட் பண்ணாம இருக்கும். சரி, எதுவும் கவலைப்படாம தாராளமா நீங்க வந்து ஒருத்தர் வந்து இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து முதல்ல புரியணும். சார் இப்பைக்கு வந்து நான் என்ன பேக் இப்பைக்கு வந்து தமிழ் போட்டிருக்கோம். பாருங்க இப்பைக்கு 493 இருந்தால், ஒருத்தர் வந்து அத எப்படி புரிய வச்சுக்கலாம்? மறுபடியும் பாருங்க நம்ம மைக் கம்ப்யூட்டர் குடுத்துட்டனா, ஒருத்தருக்கு வந்து இந்த விதம் காமிச்சிடும். இல்லையா? இங்க பாருங்க. இப்ப வந்து எப்படி புரிய வச்சுக்கலாம்? நீங்க போட்டு வச்சிருக்க கடைசியா இருக்க பேக் என்னன்னா புரியணும். இல்லையா? அது வந்து எப்படி புரிய வச்சுக்கலாம்? நம்ம வந்து இருக்கத மைக் கம்ப்யூட்டருக்குள்ளால எக்ஸ்க்குள்ளால போய் என்ன பண்ணணும்? பொறுமையா பாருங்க. இதுக்குள்ளால சீன் கன்டென்ட்குள்ளால போயிடலாம். ஆனா இதுக்குள்ளால வந்துட்டா ப்ராஜெக்ட்குள்ளால போயிடணும். பாருங்க. ப்ராஜெக்ட்குள்ளால ஒருத்தர் வந்துட்டுனா, பாருங்க சார் இதுக்குள்ளால இருக்கத பேக் உங்களால வந்து பார்க்க முடியும். நான் ஓ கொஞ்சம் பேர் வந்து மொபைல்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மேக்னிஃபையர் எடுத்துக்கலாம். பாருங்க. அ மேக்னிஃபையர் இருங்க. பாருங்க. இப்ப வந்து பார்த்துட்டுனா சார், உங்களால வந்து பார்க்க முடியும். பாருங்க. இங்க பார்த்துட்டுனா, இதுக்குள்ளால ஏகப்பட்ட பேக் இருக்கும். இல்லையா? இங்க வந்து பார்த்துட்டுனா என்ன இருக்கும்? ஏகப்பட்ட பேக் இருக்கும். இதே வந்து பார்த்த அப்புறம், இதுக்குள்ளால கடைசியில என்ன பேக் இருக்கும்? பாருங்க. பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, என்ன கடைசியில பேக் இருக்கும்? இதுக்குள்ளால லிஸ்ட் பை லிஸ்ட்டா வந்து பார்த்துட்டுனா, கடைசியில என்ன பேக் இருக்கும்? உங்களால வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்பைக்கு வந்து நான் எல்லாமே போட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து இங்க இருக்கும். 493 இருக்கலாம். 479 இருக்கலாம். எது இருந்தாலும் சார், நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி வந்த அப்புறம், கடைசியில நீங்க என்ன பேக் போட்டிருக்கோ, அது வந்து தெளிவா வந்து இந்த இடத்துல, எந்த இடத்துல எக்ஸ்க்குள்ளால வந்து சீன் கன்டென்ட்குள்ளால வந்து உங்களால வந்து ப்ராஜெக்ட்குள்ளால போயிட்டுனா, அது வந்து பார்க்க முடியும். ஓகே. எல்லாருக்கும் தெளிவா இருக்கும்னு நெனச்சுக்கலாம். இது வந்து பார்த்து புரிய வச்ச அப்புறம், நீங்க என்ன பண்ணிக்கணும், மறுபடியும் நம்ம குரோம்க்குள்ளால என்ன பேக் இல்லாம இருக்கும், நீங்க போடாம இருக்க பேக் அங்க இருக்கலான்னா,
என்ன பண்ணிக்கலாம், அதே வந்து இதுக்குள்ளால பார்த்த அப்புறம் ஒருத்தருக்கு வந்து 493 இருக்கலாம், 508 இருக்கலாம், 526 இருக்கலாம், 528 இருக்கலாம். வரும் நாள்லயும் இந்த மாதிரி இங்கே அப் டு டேட் அப்டேட் ஆயிட்டு இருக்கும் சார். இந்த ஷீட் கண்டிப்பா நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். புக் மார்க் எப்படி பண்ணலாம்? சரி, இது வந்து புக் மார்க் எப்படி பண்ணலாம்? குரோம்குள்ளாலே பாருங்க. இந்த இடத்துல போயிட்டுனா உங்கள வந்து பார்க்க முடியும். ஒரு ஸ்டார் பட்டன் இருக்கும் இங்கே. இதே வந்து கிளிக் கொடுத்தேன்னா சார், இங்க எடிட் புக் மார்க் இருக்கும். இப்போக்கு வந்து எடிட் தான். இப்போக்கு வந்து அப்படி இல்ல. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால எடிட் கேட்குது. இல்லன்னு வந்து ஆட் புக் மார்க் தான் வரும். இந்த மாதிரி ஆட் புக் மார்க் கொடுத்துட்டுனா சார், இது வந்து இந்த மாதிரி பாருங்க. பக்கத்துல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ன சைட்ஸ் நீங்க விசிட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இங்க இந்த மாதிரி ஆட் கொடுத்த அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே. ஆ, என்னது சார் விஜய் ஸ்டார் பவர் டிஜிட்டல் வந்திருக்கும். ஆடியோ சரியா கேக்குதா சுதாகர் சார்? என்னோட ஆடியோ சரியா வருதா? ஹலோ, தெளிவா வருதா? ஓகே சார், தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. ஓகே, ஓகே, ஃபைன். தேங்க் யூ சார். தேங்க் யூ ரஜேஷ் சார். ஓகே, சரி. எது இருந்தாலும் விஜய் ஸ்டுடியோ நீங்க கொஞ்சம் விஜய் ஸ்டுடியோ நீங்க ஹெட்ஃபோனும் மைக் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கோம் சார். நீங்க வந்து வீடியோ தான் இருக்கும். கொஞ்சம் விளிம்பி அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க சார். கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி அப்புறம் மறுபடி ஜாயின் ஆகுங்க. சரியாயிடும் சார். விஜய் ஸ்டுடியோ. ஓகே, சரி. நம்ம விஷயத்துல மறுபடியும் வந்துக்கலாம். இந்த விதத்துல சார் இருக்கத எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து புது கன்டென்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கன்டென்ட் இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான் சார். ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால இருக்க எத்தனை கன்டென்ட் இருந்தாலும் எது அவங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாமே டவுன்லோட் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் இல்ல. கண்டிப்பா இதுக்கு வந்து என்ன விஷயம் தேவைப்படும்னா, 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து நெட். கண்டிப்பா உங்க பக்கத்துல ஒரு 10 Mbps ஸ்பீட்ல நெட் இருக்கணும். அப்புறம் 2வது வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளால இடம் இல்லையா? அதனால நம்ம என்ன கேட்குதுன்னா, இப்ப கூட கேட்டிருக்கோம் 4 TB ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூடிங் அதோட ஸ்பீடு வந்து கண்டிப்பா நீங்க வந்து அதுவும் புரிய வச்சாகணும். 4 TB ஹார்ட் டிஸ்க் வரும் நாள்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் ஒருத்தர் வந்து 4 TB ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூடிங் 7200 ஸ்பீட் அந்த ஸ்பீட்ல கிடைக்கிறது. சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் எடுக்கக்கூடாது. நார்மல் ஹார்ட் டிஸ்க் உள்ளாலே 7200 RPMல இருக்க ஸ்பீட்ல ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கா ஹார்ட் டிஸ்க் நீங்க வந்து எடுத்த அப்புறம் அதுக்குள்ளால இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கணும்னு வச்சுக்கலாம். இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? இப்போ வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டவுன்லோட் பண்ணா பாருங்க. இப்போ வந்து யூடியூப் பேக் ஒருத்தருக்கு வந்து போடாம இருந்தால் இங்கே யூடியூப் பேக்ல போயிட்டுனா உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோட டேட் அதோட லிங்க் பேக் ப்ளஸ் டவுன்லோட் லிங்க்கும் அதோட ப்ரிவ்யூ லிங்க்கும் உங்களால் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரிவ்யூ பேக்கில் உள்ள ப்ரிவ்யூ இதுக்குள்ளால போயிட்டுனா இங்கே போயிட்டுனா அதோட ப்ரிவ்யூ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஓகே, ஒருத்தர் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளால எப்படி அந்த விஷயங்கள் வரும் ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா அதோட ப்ரிவ்யூ யூடியூப்குள்ளால அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே பார்க்கலாம். பாருங்க, இதுக்குள்ளால அதோட ப்ரிவ்யூ உங்களால் வந்து இங்கே பார்க்கலாம். முதல்ல பாருங்க. இந்த மாதிரி பார்த்த அப்புறம் இது வந்து ப்ரிவ்யூ உங்களுக்கு வந்து யூடியூப்ல கிடைச்சிடும். ஓகே, இது வந்து யூடியூப்ல உங்களுக்கு வந்து பார்த்த அப்புறம் இது வந்து இப்போ டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படி இருந்தால் சரி, இதே லிங்க் பாருங்க. இங்கே கிளிக் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி காப்பி லிங்க் அடிச்சிடும். ஓகே, இது வந்து காப்பி அப்படியே பண்ணி அப்புறம் இங்கே பொறுமையா வந்து பார்த்துட்டுனா குரோம்குள்ளாலே ஒரு நியூ டேப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்க, இங்கே நியூ டேப் பண்றதுக்கு ப்ளஸ் பட்டன் இல்லையா? இதே வந்து கிளிக் கொடுத்துட்டுனா என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து இதுக்குள்ளால கிளிக் கொடுத்துட்டா என்ன ஆகும்? உங்களால வந்து நியூ குரோம் டேப் கிடைச்சிடும். ஓகே, இந்த நியூ குரோம் டேப்க்குள்ளால அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்க காப்பி பண்ணியிருக்க எது லிங்க் இருந்தாலும் அது வந்து இதுக்குள்ளால பேஸ்ட் கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கலி குரோம் இருக்கனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் பண்ணிடும். ஓகே, எதுவும் நீங்க கவலைப்படாம தாராளமா அது டவுன்லோட் அப்படியே ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். இப்போக்கு வந்து நான் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நான் போட்டுருக்கோம். இதுவும் வந்து நீங்களும் கூடி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க கூடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்க போட்டிருக்கோம். அது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, ஒருத்தர் வந்து இந்த லிங்க்கும் போட்டுக்கலாம். இதோடைய அந்த காமன் டவுன்லோடுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா சார், இங்க வந்துட்டுனா ஒருத்தர் வந்து இந்த டவுன்லோடு
தேர்ட் பார்ட்டி டவுன்லோடர் எல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து பொறுமையா பாஸ் பண்ணி அப்புறமா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா அங்கே திடீர்னு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். புரியுதா? இப்ப வந்து குரோம் மட்டும் இருந்தா திடீர்னு வந்து உங்களால வந்து என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இது போட்டுட்டுனா ஃப்ரீ டவுன்லோடர் மேனேஜர் போட்டுனா பாருங்க, நான் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடும். இதோட லிங்க் பாருங்க. இப்ப வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த டவுன்லோட் மேனேஜரே போட்டுனா உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து தேவைப்படுற டைம்ல இல்ல எப்பக்கு வந்து தேவைப்படும் அந்த டைம்ல வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து விஷயம் முடிச்சுக்கலாம். அந்த விதத்துல இந்த ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜரும் போட்டு வேலை பண்ணிக்கலாம். ஒருத்தர் அப்படி இல்லைன்னு கூடி குரோமுடைய டிஃபால்ட் அதோட டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கலி பண்ணிடும். இது பண்ணி அப்புறம் சார் இதுக்குள்ளாலே இந்த விதத்துல பாருங்க. இந்த விதத்திலே இந்த பேக் வந்து சேரும். இங்க பார்த்துட்டுனா இது வந்து இந்த மாதிரி தான் வரும். ஒரு ஜிப் ஃபைல் தான் வரும் இந்த மாதிரி. ஓகே. உங்களால வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி வந்த அப்புறம் எது பேக் நீங்க போட்டிருக்கோம் சார் அது வந்து பொறுமையா இப்படி பாருங்க. இப்போ வந்து டைட்டில் கிட் ஹேண்ட் ட்ரா டெக்ஸ்ட் இருக்கும். வால்யூம் 1 அப்படின்னு இருக்கலாம். இல்லையா? இது வந்து ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுனா இந்த மாதிரி தான் வரும். அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்கணும். பாருங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ஆப்ஷன் கிடைச்சிடும். இதே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டுனா திடீர்னு வந்து இதே ஃபோல்டர் வந்து மறுபடியும் எல்லோ ஃபோல்டர் அதே பேக் தான். ஓகே. இது வந்து என்ன பண்ணிக்கும்? இதே இடத்துல வந்துட்டுனா உங்களால வந்து பார்க்கலாம். டைட்டில் பேக் இருக்கும். பாருங்க. இதுக்குள்ளாலே அந்த பேக் தான் இங்க டிஃபால்ட் பேக்கா மாறிடும். ஹேண்ட் டிராயிங் பார்க்க முடியுமா? இதே தான் அந்த பேக். ஓகே. இந்த மாதிரி எல்லோ ஃபோல்டரா மாறிடும். ஆனா அப்புறம் வந்து இதுக்கு வந்து டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஐகான் சேர்த்து ஒரு லிங்க் உங்களால வந்து கிடைச்சிடும். இதே வந்து கிளிக் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துடணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இடத்துல நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளாலே அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து உட்கார வச்சிடும். ஓகே. ஆனா இது உட்கார வைக்கிறது எந்த இடத்துல? கண்டிப்பா அதான் முக்கியம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் ஆயிடும். அப்புறம் தான் உங்களுக்கு சந்தேகம். சார் இது வந்து எந்த இடத்துல போயிடும்? அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த செஷனே போட்டிருக்கோம் சார். இது வந்து ஏகப்பட்டது எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்காம இருக்கலாம். இல்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம். வராம இருக்கலாம். அது வந்து எப்படி அந்த விஷயங்கள் சின்னது இருக்கலாம். பட் வந்து வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இல்லையா? அது வந்து எப்படி முடிச்சுக்கலாம்? சார் ஏகப்பட்டா வரும் நாள்ல உங்களுக்கு வந்து விஷயங்கள் கிடைக்குது எந்த இடத்துலனா காம்போசிஷனுக்குள்ளால தான் வரும். ஓகே. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டுனா, இப்ப கூடி கேட்கலாம். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். டைட்டில் பேக் இருக்கலாம், யூடியூப் பேக் இருக்கலாம், ஃபோட்டோ காம்போசிட்டர் இருக்கலாம். இந்த விதத்துல ஏகப்பட்ட பேக் இருக்கும். இல்லையா? இது எல்லாமே சார் உங்களால வந்து எந்த இடத்துல கிடைச்சிடும்? உங்களுக்கு வந்து காம்போசிஷனுக்குள்ளால தான் பார்க்க முடியும். நீங்க தாராளமா வந்து அந்த இடத்துல போய் தாராளமா யார் இருந்தாலும் அவங்களால வந்து அந்த ஃபோட்டோ கம்போசிஷனுக்குள்ளால போய் அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த விதத்துல எந்த கன்டென்ட் இருந்தாலும் நீங்க வந்து போட்டு வேலை செஞ்சுக்கலாம். அதுதான் நான் காமிக்க போகுது விஷயங்கள். பொறுமையா வந்து பாருங்க சார் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தான். ஆனா யாரும் வந்து தெளிவா வந்து அது போடுறது இல்ல. அது செஞ்சு அது வந்து யூஸ் பண்றது இல்ல. சரியா இடத்துல வந்து உட்கார வச்சு இல்லன்னு வந்து வேலை செய்யறதுக்கு அவங்க வந்து இது என்ன சொல்ல முடியும்? அந்த விதத்துல வேலை செய்றது இல்ல சார். பாருங்க இப்ப வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்ப பார்த்திருக்கோம் சார். இங்க வந்து பார்த்துட்டுனா நம்ம பின்குள்ளால போயிட்டுனா, அ அதே இடத்துல அந்த டேப்க்குள்ளால பார்த்துட்டுனா டிரான்சிஷனும், வீடியோ ஃபில்டர்ஸும், ஜெனரேட்டர்ஸும், ஆடியோ ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? இது வந்து நம்ம டிஃபால்ட் பேனல்ஸ். ஆனா அதோட சேர்த்து வச்சு காம்போசிஷன் ஒண்ணு குடுத்து வச்சிருக்கு சார். இது வந்து சின்ன விஷயம் அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து கவனிக்காம போகாதீங்க. ஏன்னா இதேக்குள்ளால பார்த்துட்டுனா, சார் காம்போசிஷனுக்குள்ளால பார்த்துட்டுனா, ஏகப்பட்ட இதுக்குள்ளால பாருங்க டிரான்சிஷன் செக்ஷன் இருக்கும். யூடியூப் காம்போசிஷன் பேக் இருக்கும். டைட்டில் கிட் பேக் இருக்கும். காம்போசர் ஃபோட்டோ காம்போசர் அப்படின்னு ஒரு பேக் கிடைச்சிடும். ஸ்டுடியோ பாய் இன்ட்ரோக்காக வந்து ஸ்டுடியோ பாய் பேக் இருக்கும். இது எல்லாமே சார் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிட்டுனா உங்களுக்கு கிடைச்சிடும். நான் முதல்ல கேட்கலையா? இது எல்லாமே சார் இங்க தான் வரும். எந்த இடத்துல? நம்ம முதல்ல சொல்லி வச்சிருக்க மாதிரி ஒருத்தர் வந்து குரோம் இருந்தால் இதுக்குள்ளாலே இந்த விதத்துல நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க் உள்ளால போயிட்டுனா பாருங்க இங்க பொறுமையா வந்து இதுக்குள்ளால போயிட்டுனா பாருங்க யூடியூப் பேக் இருக்கும். ஸ்டுடியோ டைட்டில் கிட் இருக்கும். ஃபோட்டோ கம்போசர் இது எல்லாமே இந்த விதத்துல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இதுக்குள்ளால கிளிக் கொடுத்த அப்புறம் வந்து ஃபோட்டோ கம்போசர் போடணும்னா, இது வந்து இதுக்குள்ளால டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். பாருங்க ஃபோட்டோ கம்போசர். ஆனா கண்டிப்பா இது வந்து எந்த இடத்துல வரும் சார்? இது வந்து காம்போசிஷனுக்குள்ளால தான் உங்களால வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா நீங்க வந்து ஆ பயப்படாம தாராளமா வந்து இது போட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த காம்போசிஷனுக்குள்ளால வந்து இப்போ வந்து இந்த சம்பந்தமா தான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம். இப்ப வந்து காம்போசிஷனுக்குள்ளால போயிட்டுனா, முதல்ல நம்ம கேட்டிருக்கோம். என்ன விஷயம் சார்? இப்பைக்கு வந்து
டைட்டில் கிட் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பேக் வந்திருக்கும். ஓகே. ஏகப்பட்ட பேக்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்ப கூட பாருங்க. இது வந்து எங்க கிடைச்சிடும் உங்களுக்கு வந்து பாருங்க. இதுக்குள்ளால போயிட்டுனா டைட்டில் கிட் பாருங்க. இந்த டைட்டில் கிட் தான். இதுதான் 23/10/21ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க. இந்த இடத்துல யார் இருந்தாலும் இந்த லிங்க் காப்பி பண்ணி தாராளமா இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட சைஸும் உங்களால வந்து இங்க பார்க்கலாம். அதோட ப்ரிவ்யூவும் உங்களால வந்து இங்க கிடைச்சிடும். பாருங்க. இந்த இடத்துல போயிட்டுனா உங்களுக்கு வந்து அதோட ப்ரிவ்யூ லிங்க்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்க. இத பார்த்துக்கலாம் கொஞ்சம். You created a இது business. வந்து எப்படி யூஸ் Now, பண்ணலாம்? ஆனா இதோட create சேர்த்து videos for வச்சு your business ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் easily and இருக்கும். instantly. பாருங்க. பார்க்கும்போது கொஞ்சம் இன்டர்நெட்ல இருக்கனாலே உங்களது வந்து பஃபரிங் இருக்கும். ஓகே சரி. எது இருந்தாலும் சார் ஓகே ஃபைன். இந்த விதத்துல இந்த டைட்டில் கிட் இல்லையா? எந்த பேக் இருக்கும் பாருங்க. பொறுமையா வந்து பார்த்தோம்னா டைட்டில் கிட் கோல்டன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே. தீபாவளி விஷஸ் இருக்கும். கோல்டன் டெக்ஸ்ட் இருக்கலாம். ஓகே. டைட்டில் கிட் எனர்ஜி கிட் இருக்கும். இந்த விதத்துல சார் இருக்கிற எந்த பேக் இருந்தாலும் கூடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க பார்த்துட்டுனா டைட்டில் கிட் எனர்ஜி டெக்ஸ்ட் இருக்கும். இல்லையா? இது வந்து ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டுனா இங்க வந்துரும். பாருங்க. எனர்ஜி கிட் இருக்கும். எனர்ஜி டெக்ஸ்ட். ஓகே. இதுக்குள்ளால ஹேண்ட் டெக்ஸ்ட் எந்த விதத்துல நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அந்த விதத்துல எல்லாமே இங்க வந்துரும். இப்ப வந்து எனர்ஜி டெக்ஸ்ட் இருந்தால் இது வந்து எனர்ஜி டெக்ஸ்ட் இங்க கிடைச்சிரும். டைட்டில் கிட்டுக்குள்ளால. ஓகே. இது வந்து இதுக்குள்ளால போட்ட அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து ஒருத்தர் வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். இல்லன்னு கூட பாருங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து முதல்ல பார்க்கணும். இது வந்து எந்த விதத்துல இருக்கும்? நீங்க வந்து புரியணும். இல்லையா? அது வந்து அதுக்காக என்னென்ன விஷயம் இருக்கும்? டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து இங்க பிரிவ்யூ பேனலுக்குள்ளால ஒருத்தருக்கு வந்து அது எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்கும்? உங்களுக்கு வந்து இங்கேயே பார்க்கலாம். பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே. எல்லாமே இன் அண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க மறுபடி. ஓகே. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து இது பிடிச்சிருக்கும். இல்லன்னு வந்து மறுபடியும் மீதி ஏதாவது இருந்தா அதுவும் வந்து டபுள் கிளிக் கொடுங்க. கொடுத்த அப்புறம் ப்ளே. ஓகே. அப்புறம் டபுள் கிளிக். இந்த விதத்துல சார் ஏகப்பட்ட டெக்ஸ்ட் இங்க இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதத்துல இங்கே டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் முதல்ல பார்த்த அப்புறம் தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. டவுன்லோட் பண்ணிய அப்புறம் இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதுக்குள்ளால டைட்டில் நம்ம பிடிச்சிருந்தால் அது வந்து ட்ராக் குள்ளால இம்போர்ட் பண்ணலாம். அது வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? பாருங்க. இது பிடிச்சிருந்தால் ரைட் கிளிக் கொடுங்க. ஆட் காம்போசிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா இங்க பாருங்க. பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் காம்போசிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இங்க கிளிக் கொடுத்துக்கலாம். இல்லன்னு கூட கீபோர்டுக்குள்ளால நம்ம நியூமரிக் கீபோர்டுக்குள்ளால பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும். அங்க பார்த்துட்டுனா சார் இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். நியூமரிக் கீபோர்ட்ல பாருங்க. அதே வந்து கொடுத்துட்டுனா இன்சர்ட் பட்டன் கிளிக் கொடுத்துட்டா கூடி அது வந்து இதுக்குள்ளால நம்ம டைம் லைன்ல என்ன ட்ராக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளால அது வந்து உட்கார வச்சிடும். பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள். வந்துடுச்சா? இப்ப வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும். இப்ப வந்து ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் காமிக்க போகுது. இப்ப வந்து இது வந்து இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டா இருக்கும். சார் இது வந்து தமிழா வந்து மாத்தணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லையா? இப்ப வந்து இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இல்லன்னு வந்து ஹிந்தில இருக்கலாம். இல்லன்னு வந்து ஏதாவது ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கும். இல்லையா? அது வந்து உங்க லாங்குவேஜா வந்து மாத்தணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்க. இப்ப வந்து அது எப்படி பண்ணலாம்? இப்ப வந்து போட்ட அப்புறம் முதல்ல இது வந்து எப்படி எடிட் பண்ணலாம்? டபுள் கிளிக் கொடுங்க. இதே போட்ட அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் இருக்கிற டைம்லைனுக்குள்ளால அந்த கிளிப் வந்து டபுள் கிளிக் கொடுங்க. பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, அதோட சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து இங்க வந்து பாருங்க. சாரி. உங்களுக்கு வந்து இங்க பார்க்கலாம். என்ன இருக்கும்? மல்டி ட்ராக் கிடைச்சிரும். ஓகே. இங்க கிடைச்சிருக்கும். எது இருக்கும்? அது வந்து இதுக்குள்ளால எது டெக்ஸ்ட் இருக்கும்? அது வந்து எல்லாமே டெக்ஸ்ட் தான். ஆனா இதுக்குள்ளால எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும்? அது வந்து டபுள் கிளிக் கொடுத்த பக்கம் வந்து ஹலோக்கு பகரம் ஹாய் அப்படி கொடுத்துக்கலாம். இல்லைக்கு வந்து டியர். இல்லையா? இது வந்து டியர வந்து கேட்கலாம். ஓகே. சாரி. க்ளோஸ் பண்ணியிருக்கோம்.
இப்பைக்கு வந்து சரி இந்த மாதிரி இருக்கிற டைட்டில் கிட் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து தமிழா வந்து மாத்தலாம். அதுதான் இன்னைக்கு இருக்க செஷன். புரிய வச்சுக்கங்க. ஏகப்பட்ட ஆள்கள் வந்து நெனச்சுடுவோம். ஐய்யய்யோ! சார் இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு. அப்படி கிடையாது சார். இருக்கிற எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அது வந்து எப்படி தமிழா வந்து மாத்திய அப்புறம் இது வந்து அழகா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வேலை முடிச்சுக்கலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த மாதிரி பேக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க போட்டுதாகணும். முதல்ல அதுக்காக தான் நான் லிங்க்ஸ் அனுப்பி வச்சிருக்கோம். அதோட சேர்த்து வச்சு டவுன்லோட் மேனேஜர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரோட லிங்க்கும் அனுப்பி வச்சிருக்கோம். அது எல்லாமே நீங்க போட்ட அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம முதல்ல காமிச்சிருக்க மாதிரி இந்த லிங்க்ஸ்ல போய் அப்புறம் சரி, இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரெட்ஷீட் குள்ளால போய் அப்புறம் ஒருத்தர் வந்து இருக்கத எது இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான். எது இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா எது புடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். ஓகே. இப்ப வந்து மறுபடியும் விஷயத்துல வந்துடலாம். இப்ப வந்து இது வந்துருச்சு. ஓகே. இதுக்குள்ளால வேலண்டைன்ஸ் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்க. ஓகே. இப்ப பாருங்க. எது உங்களுக்கு பிடிக்கும் சார்? அந்த மாதிரி அது புடிச்ச அப்புறம், அதே வந்து டபுள் கிளிக் குடுத்து பிரிவ்யூ பார்த்த அப்புறம், நீங்க வந்து இன்சர்ட் குடுத்துக்கலாம். இல்லன்னு கூட இதே வந்து டிராக் அண்ட் ட்ராப் புடி குடுத்துக்கலாம். பாருங்க. அங்க இருந்து டிராக் பண்ணி, எந்த ட்ராக்ல போடணும், அதுக்குள்ளால போட்டுக்கலாம். பாருங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள், விஷயங்கள் இருந்தால், சார் நீங்க வந்து அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இது வந்து இன்டராக்டிவ் செஷன் தான். பாருங்க. இது வந்து போட்ட அப்புறம், இது வந்து தமிழா வந்து மாத்துறோம். அவர் வெட்டிங் இருக்கும். கண்டிப்பா முதல்ல இது வந்து இங்கிலீஷ் இருக்கும். அது வந்து எப்படி வந்து மீதி விஷயத்துல மாத்தலாம். அது வந்து முதல்ல புரிய வச்சுக்கலாம். இப்ப வந்து வெட்டிங் இல்லாம என்கேஜ்மென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெட்டிங் இருக்கும். சரி. டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். இது வந்து வெட்டிங் இருக்கும். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? என்கேஜ்மென்ட். முடிஞ்சிருக்குமா? இது வந்து நார்மல் மாத்திருக்கோம். சரி. இப்ப வந்து எதுவும் ஆகல. பாருங்க. சரி. இப்ப என்ன விஷயம் இருக்கும்? டெக்னிக்கலி வந்து கேட்கலாம். இப்போ என்னன்னா, என்கேஜ்மென்ட்டுடைய லெட்டர்ஸ் வந்து இல்லன்னு வந்து கொஞ்சம் ஃபவுண்ட்ஸ் வெளிய போயிருக்கும். இல்லையா? பெருசா இருக்கும். இது வந்து எப்படி சின்னது பண்ணலாம்? பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க. டபுள் கிளிக் கொடுங்க. அதுதானே? எஸ். இந்த ட்ராக்ல என்கேஜ்மென்ட் சரிதான். அதோட ஸ்பெல்ஸ் எல்லாம் சரிதான். இது வந்து பார்த்த அப்புறம், இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சார். இது வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் எங்கே போயிடணும்? எஃபெக்ட் செட்டப்க்குள்ளாலே போயிடணும். பொறுமையா வந்து எஃபெக்ட் செட்டப் பேனல்க்குள்ளால போயிடுங்க. ஒருத்தர் வந்து எஃபெக்ட் செட்டப் பேனல்க்குள்ளால போயிட்டுனா, ஏகப்பட்ட இதுக்குள்ளால உங்களால வந்து பார்க்க முடியும். ஏகப்பட்ட எஃபெக்ட் செட்டப்க்குள்ளாலே இதோட சம்பந்தமா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ட்ராக் கூட சம்பந்தமா ஏகப்பட்ட எஃபெக்ட் செட்டப்க்குள்ளால உங்களால வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இங்க பார்க்க முடியும். பாருங்க இதுக்குள்ளால. ஆல்ஃபா, எக்ஸப், போர்டர், கிராப்பிங் அந்த விதத்துல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் இங்க கிடைச்சிரும். சரி எதுவும் பயப்படாம பொறுமையா வந்து பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வந்து நம்ம தலையோட்டணும் கண்டிப்பா. ஓகே இதுக்குள்ளால வந்த அப்புறம் என்ன ஆகும்? இதுக்குள்ளால இருக்க இந்த மோஷன்ல பாருங்க. இதுதான் இந்த மோஷன்ஸ். ஓகே. இதோட ப்ராப்பர்ட்டி உங்களால வந்து பார்க்க முடியும். ப்ரிவ்யூ பேனல்க்குள்ளால பாருங்க. ஓகே. இதுக்கு தான் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம்? செக் பண்ணியிருக்கோம். எந்த மோஷன் வந்து எதுக்குள்ளால வேலை செய்யுது புரிய வைக்கிறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்த அப்புறம் சரி இதுக்குள்ளால ஸ்கேல்க்குள்ளால வந்துடலாம். பாருங்க இதுக்குள்ளால ஸ்கேல்க்குள்ளால வந்துட்டுனா, ஒருத்தர் வந்து பார்க்கலாம். இது வந்து கீ ஃப்ரேம் எதுவும் இல்லாம இருக்கும். இது வந்து மெதுவா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சின்னது பண்ணிக்கலாம். பாருங்க. ஆனா கூடி இருக்கிறது என்னன்னா, டைட்டில் சின்னதா இருக்கும். நோ ப்ராப்ளம். இதே வந்து லாக் பண்ணிட்டோம்னா, ப்ரொபோர்ஷனா உங்களால வந்து சின்னது பண்ணி வச்சுக்கலாம். ஆனா கூடி சார் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்ல இருக்கா ஃபவுண்ட்ஸ் கட் தான் இருக்கும். இல்லையா? இது வந்து டெக்னிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இது வந்து கட்டா இருக்கும். இருக்கிற டைட்டில் இருக்கு. பட் வந்து என்ன கட் ஆகுது. அது வந்து எப்படி ஆகும் சார்? டெக்னிக்கலி பார்த்துட்டுனா, இதுக்குள்ளாலே போயிட்டுனா, ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டுனா, பொறுமையா இதுக்குள்ளால வந்த அப்புறம், மீதி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்? இதுக்குள்ளால விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் குடுத்து வச்சிருக்கோம். பாருங்க. இதுக்குள்ளாலே இப்ப வந்து பார்க்கலாம். லெட்ஸ் சி. பார்க்க முடியுமா? இப்ப என்ன ஆயிடுச்சு? அங்க 90 இருக்கனால கட் ஆகுது. பாருங்க. ஒருத்தர் வந்து பார்க்க முடியுமா? இதுக்குள்ளால ஏகப்பட்ட லேயர்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். எஃபெக்ட் செட்டப்க்குள்ளால. இது வந்து எப்படி வேலை செய்யணும்? அதுக்குள்ளால எது வேலை செஞ்சுதுன்னா, சரியா உட்கார வைக்க முடியும். அதுதான் முக்கியம். இப்ப வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். நீங்க கன்ஃப்யூஸா இருக்கும். இதுக்குள்ளால எப்படி விளையாடலாம்? சார் இதுக்குள்ளால வந்து பார்த்துட்டுனா, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம். பட் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்குள்ளால வேலை செய்யும்? எப்படி வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி வச்சுக்கலாம்? அது வந்து முதல்ல புரிய வச்சுதாகணும். இதுக்குள்ளால வந்த அப்புறம் ஒருத்தர் வந்து விளையாடணும். பாருங்க இதுக்குள்ளால சின்ன நம்ம வந்து மூளை ஒட்டிதாகணும். இதுக்குள்ளால இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிட்டுனா, இருக்கிற டெக்ஸ்ட் வந்து முதல்ல இந்த மாதிரி சின்னது பண்ணி உட்கார வச்சுக்கலாம். பாருங்க. அது வந்து எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், இசட் இருக்கும். இப்போ வந்து எக்ஸ் தான் லெஃப்ட், ரைட் இல்லையா? ஆனா ஒய் இருந்தா அப், டவுன் மேலேயும் கீழேயும் போகணும் அப்படி இருந்தா ஒய். ஓகே. இசட் இருந்தா முன்னாடி பின்னாடி வரணும். அதுக்கு தான் இசட் வேல்யூ. ஓகே.
எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இது 3 தான் நம்ம வந்து வேலை செய்யணும். ஸ்கேலிங்க்கு சம்பந்தமா, பொசிஷன்ஸ் சம்பந்தமா, ரொட்டேஷனுக்கு சம்பந்தமா ஒருத்தர் வந்து பார்த்துட்டுனா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வச்சுட்டுனா XYZல தான் வேலை செய்யும். இப்போ வந்து பாருங்க, நான் எக்ஸ்ல இருக்க இந்த வேல்யூ கொஞ்சம் இதுக்குள்ள மினிமைஸ் பண்ணிட்டா உங்களை வந்து இருக்கிற டைட்டிலோட ஸ்பெல்ஸ் கட் பண்ணாம அது வந்து சரியா வந்து உட்கார வைக்க முடியும். ஓகே, ஒருத்தர் வந்து இது பண்ணி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து உங்க விஷயம் முடிச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் விஷயம் இந்த மாதிரி நீங்க பார்த்து புரிய வச்சப்புறம் திடீர்னு முடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து சரியா இருக்கும். சரியா கட் ஆகாம உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா? அப்புறம் ஒரு நிமிஷம். இப்போ இது இல்லாம சார் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா சார், இதே வந்து இப்போ தமிழா வந்து மாத்தணும் சார். இப்போ வந்து இது தமிழா வந்து மாத்தணும். அதுதான் முக்கியம். இப்போ வந்து ஏகப்பட்ட ஆளுகள் வந்து கீமேன் இல்லைன்னு வந்து அழகி பிளஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, ஆனா கூடி சார் அது வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அது வந்து எதுக்காக டவுன்லோட் பண்றதுன்னா சார், நீங்க வந்து அழகா வந்து தமிழ் ஃபவுண்ட்ஸா வந்து யூஸ் பண்ணும். அதுக்காக தான் கீமேனும் அழகி பிளஸ் இல்லைன்னு வந்து மீதி என்னன்னா நார்த்ல பார்த்துனா அனுராக் அப்படின்னா ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பா. பட் அது இல்லாம சார் நார்மல் ஃபவுண்ட்ஸ் இப்போ பாருங்க, நான் கேஎல் கால் ஃபவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஏகப்பட்ட ஆளுகள் வந்து புரியும். இங்க வந்து குரோம்குள்ளாலே நான் காமிச்சுக்கலாம். இங்க வந்து பாருங்க, குரோம்குள்ளால போய் கேஏஎல் தமிழ் செப் ஃபவுண்ட்ஸ் பாருங்க. ஓகே, இது வந்து நான் லிங்க் கொடுத்துக்கலாம். இங்க போயிட்டுனா இந்த மாதிரி சார் இதுக்குள்ளால ஏகப்பட்ட GoDaddy சாரி offers hosting that's reliable and பண்ணிக்கலாம். simple to set up. இந்த ஃபவுண்ட்ஸ் Get காமன் ஃபவுண்ட்ஸ் தான் இது. 99.9 இது ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோட இது வந்து இங்கே பார்த்துட்டுனா இதோட லிங்க் எல்லாம் அவங்க அனுப்பி வச்சிருக்கோம். பாருங்க, பொறுமையா வந்து பாருங்க. இந்த லிங்க்ஸ்ல போயிட்டுனா ஏகப்பட்ட சார் தமிழ் ஃபவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த லிங்க் வேணும்னா நான் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நீங்க அப்புறமா பாருங்க. இந்த மாதிரி சார் செஷனுக்குள்ள வந்துட்டுனா இந்த மாதிரி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சரியா புரிய வைக்கணும் இல்லையா? அது இன்ஃபர்மேட்டிவ் ஆகணும் செஷன்ஸ். அதனால நான் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த செஷன் கூடாலே ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ கூடி கிடைச்சிருக்கும். இந்த ஃபவுண்ட்ஸ் எல்லாம் தாராளமா யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்டப்புறம் அழகா வந்து இந்த ஃபவுண்ட்ஸ் இதுக்குள்ளால இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் இப்போ வந்து அதே தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கும் ரைட் பண்றதுக்கும் அந்த மாதிரி தெரியாது. ஆனா கூட எனக்கு வந்து தமிழ் பேசணும், நான் இங்க போடணும் அப்படி இருந்தா பண்ணிக்கலாம். அது மீதி. இப்போ வந்து இருக்கிறது என்ன விஷயம்னா, இதே வந்து சார் எந்த ஃபவுண்ட் இருந்தாலும் நீங்க வந்து இதுக்குள்ளால பாருங்க, இதுக்குள்ளால என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து கால் ஃபவுண்ட்ஸ் இருந்தால் இப்போ வந்து ஏதாவது நான் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து தமிழா வந்து மாத்தணும் இல்லையா? இது இருக்குது. என்ன பாருங்க, இங்க கால் ஃபவுண்ட்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கால் ஃபவுண்ட்ஸ் சார் அழகான ஏகப்பட்ட ஃபவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்க, இதுக்குள்ளால பார்த்துட்டுனா ஒரு 350 300 ஃபவுண்ட்ஸ் இதுக்குள்ளால இருக்கும். பாருங்க, இது வந்து மாத்தலாம். பாருங்க, அது வந்து எவ்வளோ லுக் அண்ட் ஃபீல் வந்துரும் பாருங்க. இப்போ வந்து நான் இந்த பக்கத்துல போட்ட அப்புறம் நான் இது வந்து ப்ரிவ்யூ பேனல் பெருசா வந்து பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. யார் இருந்தாலும் சார் இந்த மாதிரி அழகான ஃபவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதுக்குள்ளாலே பாருங்க, எந்த ஃபவுண்ட்ஸ் பார்க்க முடியுமா? அழகான வந்து இந்த மாதிரி உட்கார வச்சு சும்மா இது வந்து 3D தான் சார். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா சார், பாருங்க நான் காமிச்சுக்கலாம். இது எல்லாமே 3D கூடி நீங்க வச்சுக்கலாம். நான் காமிச்சுக்கலாம் அப்புறம். பாருங்க, இதுக்குள்ளாலே எது ஃபவுண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் முதல்ல அது எடுத்த அப்புறம் பொறுமையா வந்து ஏகப்பட்ட ஃபவுண்ட்ஸ் இதுக்குள்ளால இருக்கும். அந்த விதத்துல எவ்வளவு சீக்கிரமா முடிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஏதாவது டைப் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஏதாவது கொஞ்சம் வேர்ட்ஸ் நான் தமிழ் ஃபவுண்ட்ஸ் எப்படி வந்து உட்கார வச்சுக்கலாம் அது காமிக்கிறதுக்கு தான் நான் இது வந்து உட்கார வச்சிருக்கோம். இது வந்து பாருங்க, சரி பொறுமையா வந்து ஏதாவது ஒரு ஃபவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து எல்லாமே சார் 3D தான். இது வந்து எப்படி 3D இருக்கும் பாருங்க. இப்ப ஒரு வேளை இது பிடிச்சிருக்கலாம். ஓகே, இது வந்து பிடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளாலே மறுபடியும் வந்துடலாம். நம்ம இதுக்குள்ளாலே இப்ப இருக்கிறது இதுக்குள்ளாலே வந்துட்டுனா டபுள் கிளிக் இந்த ஃபவுண்ட்குள்ளாலே வந்து என்ன பண்ணிக்கணும், இது வந்து 3D தான். எப்படி 3D ஆகும் பாருங்க. இதுக்குள்ளாலே வந்த அப்புறம் இங்கே நான் காமிச்சிருக்கோம். இது வந்து 3D தான். ஓகே, இதுக்குள்ளாலே இங்க பார்த்துட்டுனா எஃபெக்ட் செட்டப்குள்ளாலே போயிட்டுனா உங்களால வந்து பார்க்க முடியும். அது வந்து 3Dயா மாறி இருக்கும். பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இதுக்குள்ளால வந்து ஆட் 3D டெக்ஸ்ட்ல போய் இது வந்து ரொட்டேட் பண்ணி தான் காமிக்கணும். அப்பதான் உங்களால வந்து 3D எப்படின்னு பார்க்க முடியும். பாருங்க, இதுக்குள்ளால ரொட்டேஷன் போய் நான் கொஞ்சம் அது வந்து சுத்தி காமிச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, Y வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். சாரி, Z ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்க முடியுமா? இது வந்து 3Dயா வந்து சேரும். இருங்க, இது வந்து கொஞ்சம் நான் இங்க தள்ளி வச்ச அப்புறம்
கண்டிப்பா இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தலை ஒட்டிதாகணும். பட் கொஞ்சம் பழகிட்டுனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வராது. பாருங்க. இது வந்து 3D தான். டபுள் கிளிக். கேரக்டர் வந்து 3Dயா மாட்டலாம். பார்க்க முடியுமா? ஒருத்தர் வந்து பாருங்க சார். இது எல்லாமே ரியல் டைம் சார். புரியுதா? ஒருத்தர் வந்து இது போட்ட அப்புறம், இதுக்கு வந்து அழகா வந்து பண்ணணும் அப்படி இருந்தால், இதோட 3D லுக் அண்ட் ஃபீல் அழகா வந்து பண்ணி வைக்கணும்னா, ஒருத்தர் வந்து எந்த விதத்தில பண்ணலாம்? பாருங்க சார். இதே வந்து டெக்ஸ்ட் கலர் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளால வந்த அப்புறம், ஒருத்தர் வந்து அதுக்குள்ளால டெக்ஸ்சர் கூடி குடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 3D லுக் அண்ட் ஃபீல் கோல்டன் டெக்ஸ்சர் வரணும். இல்ல இதுக்கு வந்து மெட்டலா வந்து பார்க்கணும். இல்லையா? நம்ம வந்து சினிமேட்டிக் டைப்லாம் நம்ம வந்து டைட்டில் எல்லாம் பண்ணோம்னா, அழகா வந்து பண்ணா, ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். Googleல போயிட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த விதத்தில் கூட இங்க ரியல் டைம் யார் இருந்தாலும் சார் சீக்கிரமா பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இது வந்து டெக்ஸ்டரா மாத்திக்கலாம். எது உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர மாத்தணும், கலர் மாத்தணும், எது இருந்தாலும் சார் இங்க நம்ம முடிவு எடுத்துக்கலாம். எங்க முடிவு பண்ணிக்கலாம்? இதுக்குள்ளால வந்த அப்புறம் ஜெனரல் டேப். இங்க வந்து ஜெனரல் டேப் இருக்கும். ஒருத்தர் வந்து பார்க்கலாம். அப்புறம் பக்கத்துல டெக்ஸ்ட் கலர் இருக்கும். இதுதான் மெயின். ஓகே ஃப்ரண்ட் கலர். அப்புறம் வந்து அவுட்லைன்க்கும் டெக்ஸ்சர் கலருக்குள்ளாலயும் போயிட்டுனா, ஃப்ரண்ட் கலர் எது தேவைப்படும்? அது வந்து டெக்ஸ்சரா வந்து மாத்தலாம். சாலிட் கலரா வந்து மாத்தலாம். கிரேடியன்ட்டா வந்து மாத்தலாம். புரியுதா? இதுக்குள்ளால அந்த விதத்துல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருத்தர் வந்து இது புரிய வச்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இப்ப வந்து டெக்ஸ்சரா போட்டிருக்கோம். டெக்ஸ்டரா மாத்தி அப்புறம் இதுக்குள்ளாலே சார் நம்ம போட்டு வச்சிருக்கு இல்லையா? எஃப்எக்ஸ் பேனல், எஃப்எக்ஸ் செட்டப் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும் இங்கே. ஓகே இந்த எஃப்எக்ஸ் செட்டப் குள்ளாலே வந்து இதுக்குள்ளாலே அ ஆட் 3D டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். பாருங்க இங்கே. ஆட் 3D டெக்ஸ்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளால டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதோட சேர்த்து வச்சு பக்கத்துல கொஞ்சம் ஆட் 3D டெக்ஸ்ட்குள்ளால பக்கத்துல போயிட்டுனா, உங்களுக்கு வந்து இங்கே அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து வச்சு பிரைவேட் மீடியான்னு ஒண்ணு இருக்கும். இந்த பிரைவேட் மீடியாக்குள்ளால நீங்க கிளிக் குடுத்துட்டுனா சார், உங்களால வந்து இருக்கத எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் இருக்கும், அந்த இடத்துல நீங்க எந்த விதத்துல நீங்க வந்து அதுக்குள்ளால டெக்ஸ்டரா மாத்தியிருக்கும். அந்த டெக்ஸ்சர் இங்க இருந்து கால் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இதுக்குள்ளால போய் டெக்ஸ்சர் கால் பண்ணிக்கலாம். எங்க இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கண்டிப்பா நீங்க எல்லாம் புரிய வச்சிருக்கும். நம்ம எத்தனை கன்டென்ட் இருக்கும் எல்லாமே டியும் எக்ஸ்க்குள்ளால தான் வரும். இப்ப வந்து எதுவும் தேடாம எந்த இடத்திலும் நீங்க வந்து சுத்தாம நம்ம வந்து திடீர்னு வந்து டிக்குள்ளால வந்து டெக்ஸ்சர் பார்க்கலாம். எங்க இருக்கும்? டெக்ஸ்சர் டிக்குள்ளால ட்விஸ்டருக்குள்ளால போய் டெக்ஸ்சர் இங்க கிடைச்சிரும். ஏகப்பட்ட டெக்ஸ்சர் இருக்கும் சார் இதுக்குள்ளால. இந்த விதத்துல இந்த டெக்ஸ்சரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட டெக்ஸ்சர் இங்க கிடைச்சிரும். எங்கேயும் தேடாம, அலையாம இந்த இடத்துல வந்துட்டுனா எல்லாமே ரெடி டூ யூஸ் தான். ஒருத்தர் வந்து எந்த விதத்துல டெக்ஸ்சர் போடணும், அது வந்து பொறுமையா பார்த்த அப்புறம் திடீர்னு கால் பண்ணிட்டுனா, அந்த டெக்ஸ்ட்ல வந்து டெக்ஸ்ட் இங்க கிடைச்சிடும். புரியுதா? இந்த விதத்துல சார் ஒருத்தர் வந்து எங்கேயும் தேடாம இந்த இடத்துல அப்படியே வந்துட்டுனா, ஏகப்பட்ட உலகத்துல இருக்க டெக்ஸ்டர் எல்லாம் இங்க கிடைச்சிடும். பொறுமையா வந்து அது இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். பாருங்க. புரியுதா? யார் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு வந்து தலையிடணும். அவ்வளோதான். இந்த இடத்துல டிஃபால்ட்டா நம்ம கம்பெனியே குடுத்து வச்சிருக்க ஏகப்பட்ட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இதே வந்து ரியல் டைமா மாத்தலாம். புரியுதா? எல்லாமே ரியல் டைம் தான். இது வந்து அனிமேஷன் கூடி ஆகும். புரியுதா? இப்ப வந்து எந்த விதத்துல இருக்கும், அதே வந்து இதுக்குள்ளால வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். இந்த விதத்துல சார் இருக்கிற டைட்டில நம்ம வந்து எந்த விதத்துல வேணும், அந்த விதத்திலே மாத்தலாம். டிபெண்டிங் நீங்க வந்து எவ்வளோ கிரியேட்டிவ்லி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இல்லையா? கண்டிப்பா நீங்க வந்து அந்த விதத்துல கிரியேட்டிவ்லி மூளை ஒட்டிதாகணும். அப்பதான் வந்து சரியா வந்து ஒருத்தருக்கு வந்து இதுக்குள்ளால பண்ண முடியும். ஓகே. கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க ஒத்துக்குதாகணும். இப்போ வந்து இந்த விதத்துல மாத்திட்டுனா, நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இங்க அப்டேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? மறுபடியும் நான் காமிச்சுக்கலாம். இருக்கிற இந்த விதத்துல எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் சார், எங்கே கிடைச்சிருக்கும்? உங்களுக்கு வந்து எங்கே பார்க்க முடியும்? இது வந்து இதுக்குள்ளாலே காம்போசிஷனுக்குள்ளாலே டைட்டில் கிட்குள்ளாலே இந்த மாதிரி இப்ப வந்து வேலண்டைன்ஸ் டெக்ஸ்ட் தான் நான் காமிச்சிருக்கோம். அதோட சேர்த்து வச்சு ஹேண்ட் டிராயிங் இருக்கும். இப்ப வந்து பாருங்க ஹேண்ட் டிராயிங் இருக்கும். இதுல வந்து எது உங்களுக்கு பிடிக்கும், அதுவும் வந்து மறுபடியும் பாருங்க ப்ளே பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த விதத்தில் இருக்கும். இதே வந்து சார் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ட்ரோ குடுக்கணும். இல்லையே கப்பல் எடுத்துக்கலாம். பாருங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். இப்ப வந்து பாருங்க. ஏதாவது ஒரு கப்பலோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்க இங்க வந்து அப்புறம் இந்த கப்பலோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி இத எடுத்துக்கலாம். ஓகே. பாருங்க. இது வந்து இதுக்குள்ளால நான் இங்க போட்டுக்கலாம். லெட்ஸ் சி. ஓகே. இது வந்து கொஞ்சம்னா லோ லைட் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் லோ லைட் இன்கிரீஸ் பண்ணோம். இல்லையா? ஆனா லோ லைட் இருக்கு. அதனால கொஞ்சம் இதோட கலர் நான் கொஞ்சம் ஏத்துக்கலாம். ப்ளஸ்ல போய் அப்புறம் என்ன எடுக்கலாம்? இதுக்குள்ளால வந்து லெவல்ஸ்ல போயிடலாம். ஓகே. லெவல்ஸ் அப்படியே இதுக்குள்ளால போட்டுக்கலாம். லெவல்ஸ் போட்ட அப்புறம் நான் இப்ப வந்து லோ லைட் இதுக்குள்ளால கொஞ்சம் லோ லைட் இருக்கு. அது வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட்ல போய் என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் ஒயிட் நான் ஏத்துக்கலாம். இன்புட்லும் ஒயிட் கொஞ்சம் ஏத்துக்கலாம்.
பார்க்க முடியுமா? இப்போ வந்து லோ லைட் இருக்கா? என்னுடைய சரியா ஃபைல் வந்து இதுதான் பாருங்க. இதுதான் என்னோட சரியா ஃபைல் இல்லையா? ஒருத்தர் வந்து பார்க்க முடியும். என்னோட வந்து ஃபைல் வந்து சரியா ஃபைல் இதுதான். ஆனா அதே வந்து இப்பைக்கு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். லோ லைட் இருக்கு. அந்த ஃபைல் வந்து சரியா எப்படி லைட் வரணும் அது வந்து போட்ட அப்புறம் நான் இங்கே சரி பண்ணி வச்சிருக்கோம். என்னோட கிளிப். ஓகே, ஒருத்தர் வந்து இது பண்ணி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து சின்னது பண்ணி அப்புறம் இதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். 50% பண்ணிக்கலாம். 50 எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். 50 பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்லோவா இருக்கும். ஃபைன். ஆனா அப்புறம் இதுக்குள்ளால கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கலாம். ட்ரிம்மிங். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன நிப்பாட்டணும்? என்னோட டெக்ஸ்ட் இங்கே தான் வரணும். இங்கே டெக்ஸ்ட் வரணும் இல்லையா? இந்த இடத்துல தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து உட்கார வைக்கணும். இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து உட்கார வைக்கணும்னா எப்படி பண்ணலாம்? இதே வந்து சார் இதுக்குள்ளால என்ன பண்ணிக்கணும்? பொசிஷன் பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த டெக்ஸ்ட் இல்லையா? இப்போ வந்து நான் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட் இல்லையா? இங்கே இருக்கும் காம்போசிஷனுக்குள்ளால மறுபடியும் நான் இங்கே விஷயத்துல வந்துடலாம். காம்போசிஷனுக்குள்ளால வந்த அப்புறம் இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் டெக்ஸ்ட் இருக்கும். இதே வந்து தான் உட்கார வைக்கணும் இல்லையா? இது இல்லைன்னு வந்து இதே வந்து டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்கும்? இந்த விதத்துல ஏகப்பட்ட இதுக்குள்ளால ரெடி டு யூஸ் நம்ம கண்டென்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. எது உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து இதுக்குள்ளால இந்த மாதிரி ப்ளே பண்ணி அப்புறம் டபுள் கிளிக் ப்ளே பண்ணுங்க ப்ரிவ்யூ பேனலுக்குள்ளால. எது உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து இந்த மாதிரி பார்த்த அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து இதுக்குள்ளால அங்கே இருந்து இதுக்கு மேலே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். புரியுதா? நம்ம ட்ராக்குள்ளாலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. இருக்குது இந்த இடத்துல அது வந்துடும் பாருங்க. ஓகே, இந்த கிளிப் வந்து இதோட ஸ்லோவா பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இதுக்குள்ளால என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் கூடி நம்ம வந்து இதுக்குள்ளால இந்த மாதிரி நம்ம போட்ட அப்புறம் ஓகே ஃபைன். இது வந்துருச்சு. டெக்ஸ்ட் மேலே வந்துடும். இது வந்து சரியா இதுக்குள்ளால உட்கார வைக்கணும். இந்த இடத்துல தான் பொசிஷன் பண்ணணும் இல்லையா? இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல இது வந்து சரியா உட்கார வைக்கணும். அப்படின்னா இந்த செலக்ஷன் கொடுத்து வச்சிருக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அப்புறம் எஃபெக்ட் செட்டப்ல போய் என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. இதுக்குள்ளால பொசிஷன் இருக்கும். ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். உங்களால் வந்து பார்க்க முடியும். நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த டெக்ஸ்ட்க்கு வந்து பார்த்துட்டுனா ஏகப்பட்ட இதுக்குள்ளால ஆப்ஷன்ஸும் ஃபீச்சர்ஸும் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா இதோட சேர்த்து வச்சு சார் உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்ப கூடி நான் இதுக்காக தான் இந்த செஷனே போட்டிருக்கோம் சார். ஒருத்தர் வந்து போட்டிருக்க இந்த விதத்துல கொடுத்து வச்சிருக்க எந்த டைட்டில் கிட் இருந்தாலும் நீங்க விளையாடணும் இல்லையா? எஸ் எஸ் சந்தேஷ் ஸ்டுடியோ சார். ஏதாவது பேசணுமா? சரி, விஷயத்துல வந்துடலாம். சரி, உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பா நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல கூட கேட்டுக்கலாம். நான் இங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் பக்கத்துல. இப்பைக்கு நான் சொல்ல வர விஷயம் பொறுமையா கேளுங்க சார். இப்பைக்கு நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் இல்லையா? டைட்டில் கிட்ல எந்த டைட்டில் கிட் போட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் ஆகும்? பொறுமையா பொறுமையா வந்து பாருங்க. இது வந்து மூஞ்சிலெல்லாம் ஏறி இருக்கும் இல்லையா? இது வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிரும். கண்டிப்பா இது வந்து அலைன் பண்ணிக்கலாம். அலைன்னா கீழே வைக்கணும், அந்த மாதிரி இந்த இடத்துல வைக்கணும், எதுவும் போட்டுக்கலாம். பட் இதே வந்து திடீர்னு வந்து பண்ணோம். ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து அவங்க உட்கார வைக்கணும்னா பாருங்க சார். இதுக்குள்ளால நம்ம அப்படியே பொறுமையா வந்து பார்த்துட்டுனா இந்த எஃபெக்ட் செட்டப் பேனலுக்குள்ளால நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இதுக்குள்ளால போயிட்டுனா பாருங்க. பார்க்க முடியுமா? சேஞ்ச் கலர் ஹியூ இருக்கும். அதோட கலர் மாத்தலாம். இது வந்து கலர் மாத்துறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து இதே செட் பண்ணி எந்த கலர் தேவைப்படும் நான் அந்த விஷயத்துல வந்துடலாம். அப்புறம் பாட்டம் சென்டர் இருக்கும், பாட்டம் லெஃப்ட் இருக்கும், பாட்டம் ரைட் இருக்கும், சென்டர் லெஃப்ட் இருக்கும், சென்டர் ரைட் இருக்கும், டாப் சென்டர் இருக்கும், டாப் லெஃப்ட் இருக்கும், டாப் ரைட் இருக்கும். எது சார் எது விதத்திலும் உங்களுக்கு வந்து அது வந்து பண்ணி வைக்கணும். அது இதுக்குள்ளால நம்ம ரெடி டு யூஸே கொடுத்து வச்சிருக்கோம். புரியுதா? இந்த டேப் மட்டும் இது வந்து செக் கொடுத்தா போதும். செக் பண்ணிட்டுனா அது வந்து பிஹேவ் பண்ணும். பாருங்க, இப்போ வந்து டாப்ல இருக்கு. இது வந்து சென்டரா இருக்கு இல்லையா? எனக்கு வந்து பாட்டம் லெஃப்ட்ல வரணும் பாருங்க. இல்ல எனக்கு வந்து ரைட்ல வரணும் இல்லையா? இப்ப வந்து பாருங்க, பொறுமையா வந்து பாருங்க சார் நான் என்ன செய்ய போகுதுன்னு. பொறுமையா வந்து நான் இங்கே பாட்டம் ரைட் கொடுத்தேன்னா என்ன ஆகுது சார் பாருங்க. எவ்வளவு சீக்கிரமா அது வந்து உட்கார வச்சிருக்கோம். எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கா சார்? சேட் பாக்ஸ்ல போட்டு முடியுமா? சேட் பாக்ஸ்ல போடுங்க சார். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம். அதுதானே நான் பொறுமையா கேட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து எஸ் எத்தனை பேர் இருக்கும் சார்? 9 பேர் இருக்கும் சார். இந்த 9 பேருக்கும் வந்து பதில் வந்து ஆகணும் சார். தஞ்சை ஸ்டுடியோ மட்டும் தான் சொல்லியிருக்கோம். எவ்வளவு பொறுமையா வந்து இருக்கும் இல்லையா? எவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தர் பண்ணலாம். இதுக்குள்ளால பொறுமையா வந்து பாருங்க சார். இது வந்து மேலே வரணும். பாட்டம் லெஃப்ட் வரணும். பாருங்க பாட்டம் லெஃப்ட் வந்துரும்.
புரியுதா? இதை வந்து டிக் பண்ணிய போதும் பாருங்க. இந்த செக் இல்லையா, இந்த இடத்துல செக் பண்ணுறதுக்கு நம்ம விஷயம் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க. ஒருத்தர் வந்து பார்க்கலாம். இதே வந்து இங்க டிக் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதா? எது உங்களுக்கு தேவைப்படும்? எந்த இடத்துல அலைன் பண்ணி போடணும்? அது வந்து டிக் பண்ணிட்டுனா, அந்த இடத்துல அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணிடும்? உட்கார வச்சுடும். பாருங்க, இப்ப வந்து பாட்டம் லெஃப்ட்ல இருக்கணும். அப்படி இருந்தா பாட்டம் லெஃப்ட் குடுத்துக்கலாம். பாட்டம் ரைட்னா பாட்டம் ரைட் வந்துரும். புரியுதா? இது வந்து போட்ட அப்புறம் வந்து கலர் மாத்தணும். சேஞ்ச் கலர் இருக்கும். பாருங்க, இதே வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் இதோட சேச்சுரேஷனா வந்து மாத்தலாம். பாருங்க சார். பார்க்க முடியுமா? அந்த இடத்துல பாருங்க பொறுமையா. பார்க்க முடியுமா? அதோட பிரைட்னஸும், கான்ட்ராஸ்ட்டும் வந்து ஏத்தணும். பாருங்க, பிரைட்னஸும், கான்ட்ராஸ்ட்டும் ஏத்தியிருக்கோம். பாருங்க, இப்போ பிளாக் தான். இல்லையா சார்? எவ்வளோ அழகா அவன வந்து இந்த விஷயம் முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணாம, ஒருத்தர் வந்து அதுக்குள்ளால விளையாடாம, ரொம்ப தலையாடலாம், ஓட்டாம, இதுக்குள்ளால ரெடி டூ யூஸ் நம்ம வந்து ஃபில்டர்ஸ் மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். எது உங்களுக்கு தேவைப்படும்? அது வந்து பார்த்த அப்புறம், எப்படி வந்து அது வந்து சேரணும்? அந்த விதத்தில சரி இதுக்குள்ளால பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் இதுக்குள்ளால இருக்க ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ். இந்த டைட்டில் கிட்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா, கொஞ்சம் ஆளுகளுக்கு தான் அது தெரியும். இல்லையா? ஆனா, கொஞ்சம் ஆளுகள் தான் பழகியிருக்கும். சரி, இந்த டைட்டில் கிட்டே நீங்க போட்ட அப்புறம், இருக்கத வேல நம்ம மீதி ப்ராடக்ட்லும் பார்த்துட்டுனா, இந்த ப்ராடக்ட்லும் என்ன அப்படி டிஃபரன்ஸ்னா, இங்கே யாரும் அந்த மாதிரி தலை ஓட்ட வண்டி கிடையாது. ஒரே ஒரு விஷயங்கள இந்த மாதிரி அவங்க கத்திக்கணும். கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி வேலை செய்து ஒருத்தர் புரிய வச்சப்னா, உங்களுக்கு இருக்கத வேலை எக்ஸ்க்ளூசிவ்லி மீதி ப்ராடக்ட்லலாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லையா? ஆனா எங்கே சார் பொறுமையா வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டுனா, திடீர்னு உங்க வேலை முடிச்சுக்கலாம். அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ். புரியுதா? இப்ப வந்து பாருங்க, இந்த விதத்துல இருக்கத இந்த மாதிரி எந்த டெக்ஸ்ட் எந்த பொசிஷன் பண்ணணும், இதே வந்து கிளிக் பண்ணி அப்புறம் பாருங்க நான் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க என்னோட ப்ரிவ்யூ பேனல்குள்ள பாருங்க. எப்படி அது அலைன் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல போடணும், திடீர்னு வந்து போட்ட அப்புறம் அதோட கலர் எப்படி மாத்தலாம், பாருங்க எந்த கலரா வந்து போடணும். பாருங்க பொறுமையா வந்து ஹியூல நான் விளையாடிட்டு இருக்கோம். இல்லையா? அது வந்து எந்த கலர் பாருங்க, பொறுமையா நான் இதே அப்படி தூக்கிக்கலாம். நெக்ஸ்ட் மானிட்டர்ல நான் போட்டிருக்கோம். ஆனா மானிட்டர் வந்து ப்ரிவ்யூ வந்து பெருசா பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து தெரியும் சார். பாருங்க. இது பெருசா இருக்கும். இல்லையா? ஆனா, இப்ப நான் செகண்ட் மானிட்டர்ல நான் என்னோட எஃபெக்ட் செட்டப் பேனல் தூக்கி வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து செகண்ட் மானிட்டர்ல இருக்கும். இது வந்து இல்லன்னு கூடி நான் பக்கத்துல வச்சுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல அப்படியே வச்ச அப்புறம், இங்க நான் விளையாடலாம். ஓகே. இங்க வந்து பார்த்துட்டனா, உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் விளையாடணும். பாருங்க, அதோட கலர் மாறுதா? பாருங்க. இருக்கத கலர் அந்த மாதிரி மாறியிருக்கும். ஓகே. சேச்சுரேஷன். ஓகே. ஆனா, அப்புறம் வந்து ஹியூல வந்து விளையாடணும். இங்க பாருங்க. ஹியூல எந்த விதத்தில கலர் உங்களுக்கு தேவைப்படும், அது வந்து ஹியூல விளையாடுனா, உங்களுக்கு வந்து அதோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். பொறுமையா வந்து பண்ணோம் அப்படி இருந்தால், நம்ம இதுக்குள்ளால ஜாக்ஸ்டிக்ஸ் இருக்கும். பாருங்க, பொறுமையா வந்து இது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பாருங்க. எந்த விதத்தில உங்களால வந்து மாத்தணும். பார்க்க முடியுமா? எவ்வளோ ஈஸியா இருக்கும். புரியுதா? இந்த விதத்தில சார் இருக்கத யார் இருந்தாலும் அவங்களால வந்து கொடுத்து வச்சிருக்க டைட்டில் கிட்குள்ளாலே விளையாடிட்டுனா, அதே வந்து சரியா, அழகா வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதுக்குள்ளால இருக்க ஏகப்பட்ட அட்வான்டேஜ். யார் இருந்தாலும் ரொம்ப தலையாட்டாம, நீங்க வந்து இது மாதிரி இதுக்குள்ளால விளையாடிட்டுனா, இருக்கிற டைட்டில் கிட் எது இருந்தாலும் சீக்கிரமா அழகா பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம் சாட் பாக்ஸ்ல. மறுபடியும் நம்ம விஷயத்துல வந்துடலாம். இப்பைக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் மாத்தணும். இல்லையா? இது வந்து டெக்ஸ்ட் மாத்தணும். அப்படி இருந்தா கூடி, எப்படி இது மாத்தலாம்? இங்க வந்து பாருங்க. இது வந்து டெக்ஸ்ட் மாத்தணும்னா டிஃபால்ட் குடுத்துக்கலாம். எப்படி மாத்தலாம்? இருக்கத இத டெக்ஸ்ட் வந்து மாத்தணும். டபுள் கிளிக். உங்களுக்கு வந்து அதோட ப்ரிவ்யூ வொர்க்கிங் டைம்லைன் கிளிப் கிடைச்சிரும். இங்க பாருங்க. ஓகே. கிடைச்சிருக்கும். இதே வந்து என்ன பண்ணிக்கலாம்? டபுள் கிளிக். உங்களுக்கு வந்து டைப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்க. ஓகே. இங்க குடுத்துக்கலாம். குரூம் நேம் என்ன இருக்கும்? நிக்கில். அப்புறம் இங்கே ஸ்வாதி. மேபி. ஓகே. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே வந்து தமிழா கண்டிப்பா நான் கேட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து கேல் ஃபவுண்ட்ஸ் இருந்தால், இல்லன்னு கூடி நீங்க வந்து அ இப்பைக்கு வந்து நேத்திக்கே கேட்டுருக்க ஒருத்தருக்கு வந்து தமிழ் புரியாம இருக்கலாம். அந்த விதத்தில இருந்தால் கூடி சார் இதுக்குள்ளால நம்ம தமிழ் டைப் பண்ணிக்கலாம். எப்படி? இப்பைக்கு வந்து பாருங்க, இங்கே நம்ம ஃபவுண்ட்ஸ வந்து நான் தமிழ் ஃபோனடிக்கா மாத்தலாம். ஆனா இங்க நான் என்ன போட போறேன்? ஜெகதீஷ் போட்டுக்கலாம். பாருங்க, ஜெகதீஷ் வந்துருச்சா? இதே வந்து கிளிக் கொடுத்தோம்னா, அது இங்க வந்துரும். புரியுதா? இதுக்குள்ளால கீழ வந்து ஸ்வாதி போட்டுக்கலாம். இல்லன்னு வந்து நந்தினி. ஆயிடுச்சா சார்? பாருங்க.
எவ்வளோ சீக்கிரமா உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். புரியுதா? ஒருத்தர் வந்து இந்த விதத்துலலாம் பழகிட்டுனா, சரி இருக்கிற வேலையே சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரே விஷயம். இதுக்குள்ளால காம்போசிஷன்க்குள்ளால போய் டைட்டில் கிட்குள்ளால எந்த டைட்டில் இருந்தாலும் ஏகப்பட்ட ஆ இதுக்குள்ளால ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ரெடி டூ யூஸ் இல்லையா? எது இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான். எது இருந்தாலும் நீங்க ஒருத்தர் புடிச்சப்புறம் இந்த மாதிரி நீங்க டைம்லைன்க்குள்ளால டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு இருக்கிற வேலை இங்க முடிச்சுக்கலாம். புரியுதா? இந்த விதத்துல இருக்கிற வேலை இங்கே அழகான பண்ணி உங்களுக்கு வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து டைட்டில் கிட். அப்புறம் சார் நெக்ஸ்ட் விஷயத்துல எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கும்னு வச்சுக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் சார். திடீர்னு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து டைட்டில் கிட் மட்டும் தான் இது. ஓகே. இந்த மாதிரி ஏகப்பட்ட டைட்டில்குள்ளால போயிட்டுனா, டைட்டில் கிட்குள்ளால போயிட்டுனா, இந்த விதத்துல சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரி எஃபெக்ட் செட்டப்ல போய் நீங்க வந்து பார்த்துட்டுனா, இதோட உள்ளால போயிட்டுனா, சரி இந்த கிட்குள்ளால போயிட்டுனா, இங்கே அதோட சேர்த்து வச்சு மோஷன்ஸ் இருக்கும். இதோட மோஷன்ஸ்குள்ளாலயும் நம்ம உள்ளால போயிட்டுனா, அதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுக்குள்ளால ரெடி டூ யூஸ் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? அது வந்து எந்த இடத்துல உட்கார வைக்கணும். புரியுதா? இப்ப வந்து இதுக்குள்ளால இந்த மாதிரி நீங்க போயிட்டுனா, அதோட பொசிஷன்ஸ் எப்படி பண்ணலாம்? எல்லாமே இங்க ரெடி டூ யூஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் சார். இதே தான் பழகணும். கொஞ்சம் நம்ம இதுக்குள்ளால விளையாடி தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதுதான் நான் காமிச்சுட்டேன். ஓகே. இந்த மாதிரி ரெடி டூ யூஸ் ஏகப்பட்ட பேனல்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம்னா, அதோட பொசிஷன் எல்லாம் செஞ்சு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஒருத்தர் அந்த விதத்துல பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இருக்கிற இடத்துல டிரான்சிஷன் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கோம் சார். டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு பேக் இருக்கும். இந்த டிரான்சிஷன் பேக் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கிடைச்சிடும்? இப்ப கூட இங்க மறுபடியும் வந்துக்கலாம். இப்போ வந்து நான் காமிக்க போவது எங்கேன்னா, உங்களுக்கு வந்து இங்க பார்த்துட்டுனா, நம்ம இதுக்குள்ளால பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, எஃபெக்ட்ஸ்குள்ளாலே போயிடலாம். பாருங்க இந்த டிரான்சிஷன் எங்க கிடைச்சிரும்? உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாலே டிரான்சிஷன் பேக் உங்களுக்கு வந்து எந்த பேக் இருக்கும்? பாருங்க இதுக்குள்ளால கீழ வந்துட்டுனா, ஏகப்பட்ட ஆள்களுக்கு வந்து புரியும். ஆனா ஏகப்பட்ட ஆள்களுக்கு புரியாம இருக்கும். இப்ப வந்து லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். எஃபெக்ட்ஸ் பேக் இருக்கும். ஆன்டி சேம்பிள்ஸ் ஓகே. இந்த டிரான்சிஷன் பேக்கும் சார் இங்க தான் வந்து சேரும். எதுக்குள்ளால வந்து சேரும்? உங்களுக்கு வந்து காம்போசிஷன்க்குள்ளால தான் வரும். ஓகே. நீங்க வந்து ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணினா திடீர்னு வந்துரும். எந்த இடத்துல சார் இதே வந்து தான் நம்ம முதல்ல சொல்லி வச்சிருக்கோம். டைட்டில் கிட் டிரான்சிஷன் வெயிட்டில் இல்லையா? இங்க சார். ஓகே. இந்த பேக் எல்லாம் போட்டுட்டுனா ஒருத்தருக்கு வந்து இதுக்குள்ளால டிரான்சிஷன் இங்க தான் வரும். ஓகே. இது வந்து இங்க பார்த்துட்டுனா, உங்களுக்கு வந்து இந்த விதத்துல ஏகப்பட்ட டிரான்சிஷன் எல்லாம் இருக்கும். இதோட பேக் தனியா லிங்க் நான் அனுப்பி வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து போட்ட அப்புறம், சார் இது வந்து எப்படி வேலை செய்யும்? அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க பார்த்துட்டுனா, பாருங்க இதுக்குள்ளால போயிட்டுனா, ஏகப்பட்ட டிரான்சிஷன் உங்களுக்கு வந்து சேரும். இங்க டிரான்சிஷன் இருக்கும். பாருங்க. நார்மல் டிரான்சிஷன் எப்படி இருக்கும்? அது இங்க இருக்கு. ஆனா, அதோட சேர்த்து வச்சு மறுபடி காம்போசிஷன்க்குள்ளாலயும் டிரான்சிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருத்தர் வந்து அந்த பேக் இன்ஸ்டால் பண்ணிட்டுனா, அது இதுக்குள்ளால வந்து சேரும். இந்த பேக் வந்து வேலை எப்படி செய்யும்னா பாருங்க. இப்ப வந்து 3D பாக்ஸ். ஓகே. இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். சாரி. இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா எப்படி அது வேலை செய்யும் உங்களுக்கு காமிச்சிடும். புரியுதா? வித் சவுண்ட் பாருங்க. மறுபடியும் 2வது எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட். ரொட்டேஷன் இருக்கும். ஏகப்பட்ட டிரான்சிஷன் இருக்கும் சார். எல்லாமே ரெடி டூ யூஸ் தான். பாருங்க ஏகப்பட்ட டிரான்சிஷன் இதுக்குள்ளால இருக்கும். பாருங்க ரொட்டேஷன். சினிமேட்டிக்காக தான் இது சார். ரெடி டூ யூஸ் தான். ஒருத்தர் வந்து எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. இது வந்து அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டா ஒரு விஷயம் முடிச்சிடும். பாருங்க. இந்த மாதிரி ஆனா இதுக்குள்ளால மறுபடி பாருங்க சார். இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதுக்குள்ளால போயிட்டுனா பேஜ் ஸ்ட்ரெச்ன்னு இருக்கும். அதுக்குள்ளால காப்பி ஃபில்டர்ன்னு ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்கும். பாருங்க பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, அதோட டிஃபரன்ஸ் என்ன? ஏற்கனவே இருக்க டிரான்சிஷன்க்குள்ளால போயிட்டுனா, அது எதுவும் அப்படி எதுவும் போடாம, கொஞ்சம் டிரான்சிஷன்ல வந்துட்டுனா, பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, அதுக்கு காப்பி ஃபில்டர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கும். பொறுமையா இது எதுக்காகன்னா, இது வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அந்த எஃபெக்ட்ஸ்க்குள்ளால இருக்க ஃபில்டர் வந்து மறுபடி நம்ம டைம்லைன்க்குள்ளால கிளிப்லும் வந்து காப்பி பண்ணணும். அது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த காப்பி ஃபில்டர் பக்கத்துல பிராக்கெட்ல போட்டிருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சதா சார்? தெளிவா இருக்குமா? நான் சொல்றது புரியுதா? இது வந்து எதுக்காக கொடுத்து வச்சிருக்குன்னா, சார் இது அப்படியே கவனிக்காம போயிட்டுனா, உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் அந்த அழகா வராது. புரியுதா? அந்த அழகா வந்து வரணும்னா, ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பிளர் பாருங்க. இது வந்து பிளர் வந்து வேலை செய்யணும். இல்லையா? இந்த பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு புடிச்சிருந்தால், இப்ப வந்து ப்ரீ வெட்டிங் ஹைலைட் டீசர் எல்லாம் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு தேவைப்படும். பாருங்க. இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த மாதிரி வரணும். புரியுதா?
லுக் அண்ட் ஃபீல் இந்த மாதிரி வரணும். ஆனா இது போட்டுட்டுனா வராது. ஏன்னா அதுக்குள்ளால கொஞ்சம் டிப்ஸ் இருக்கும். ட்ரிக்ஸ் இருக்கு. நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் அது சரியா வந்து அந்த மாதிரி வேலை செய்யும். புரியுதா? திடீர்னு கொடுத்துட்டுனா வராது. கண்டிப்பா நீங்க அதுதான் புரியணும். அது வந்து எப்படி வேலை செஞ்சிடும்? பொறுமையா வந்து பாருங்க. முதல்ல ஒரு நார்மல் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். டிரான்சிஷனுக்குள்ள 3D பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து டபுள் கிளிக் கொடுத்தோம்னா இப்போக்கு வந்து இது வந்து உட்கார வைக்கணும். இது வந்து எப்படி உட்கார வச்சுக்கலாம் பாருங்க. நம்ம 2 கிளிப் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கிளிப். செகண்ட் கிளிப்பும் நான் இங்க எடுத்துக்கலாம். எங்க இருக்கும்? லெட்ஸ் கோ டூ 2வது விஷயத்துல இது வந்து நம்ம கப்பல் எடுத்துக்கலாம். ஃபைன். என்னோட கப்பல். ஓகே ஃபைன். இது இங்க போட்டுக்கலாம். ஃபைன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிளிப்பு. இங்கே நான் இங்க போட்டுக்கலாம். எங்கே 0 ட்ராக்ல என்னோட ஃபர்ஸ்ட் கிளிப். ஆல்ட் பிடிச்சுக்கலாம். இது வந்து 2வது கிளிப். ஓகே இது போட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் சார்? டிரான்சிஷன்ல போய் இங்க போய் எது டிரான்சிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்? A to A இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது வந்து எது பிடிக்கும்? அதுதான் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா? இங்க வந்து பார்த்துட்டுனா இங்கிலீஷ் இருக்கலாம், ஃப்ரேம் இருக்கலாம். அப்புறம் என்ன இருக்கும்? டிஃபால்ட்டே எடுத்துக்கலாம். எங்க இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போய் அப்புறம் லெட்ஸ் சி டிஃபால்ட் ஏதாவது இருக்கு இல்லையா? லெட்ஸ் சி AVF ஃபில்டர்ஸ் ஃப்ரேம் இல்லையா? ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓகே இது வந்து இங்கே போட்டுக்கணும் இல்லையா? இந்த விதத்தில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நார்மல் நம்ம பண்ணியிருக்க விஷயங்கள். இதோடு சேர்த்து பார்த்துட்டுனா இது வந்து எப்படி நார்மல் எஃபெக்ட்ஸ் தான் இல்லையா? இது வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஓகே ஃபைன். இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே இது இல்லாம சார் இப்படி இல்லாம இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிஃப்ரெண்டா ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கணும் இல்லையா? இது வந்து ப்ரீ வெட்டிங். இப்போ வந்து இது இருக்காது. இது எடுத்துட்டுனா நம்ம நார்மல் வேலை தான் வரும். இப்போ வந்து இதே வந்து ஒரு ப்ரீ வெட்டிங்காக நான் எடுத்துக்கலாம். எங்க இருக்கும்? இப்போ வந்து ப்ரீ வெட்டிங் இருந்தால் தான் சரியா வந்து ப்ரீ வெட்டிங் ஹைலைட் டீசர் எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால நான் இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷூட்ஸ் ப்ரீ வெட்டிங் இந்த விதத்துல கொஞ்சம் லெட்ஸ் சி இதுவும் சாரி கொஞ்சம் கிளிப் தான் தேவைப்படும். அத்தனை எடுக்காம லெட்ஸ் சி ஓகே ஃபைன். இது கொஞ்சம் கிளிப் தான் எடுத்திருக்கும்னா ஓகே இது தேவைப்படும். இப்போ வந்து அந்த கிளிப் இம்போர்ட் பண்ணி அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் பாருங்க பொறுமையா. இப்போ வந்து இது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இதுக்குள்ளால போட்டுக்கலாம். அப்புறம் என்னுடைய இது வந்து இதுக்குள்ள உட்கார வச்சுக்கலாம். பாருங்க என்னோட கிளிப் நான் போட்டிருக்கோம். ஓகே ஃபைன். இது வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் ஃபைன். ஆனால் அப்புறம் யா ஓகே இப்போ வந்து என்னோட கிளிப் நான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நான் வரப்போறேன் எப்படின்னா இதுக்குள்ளால காம்போசிஷனுக்குள்ளால வந்துக்கலாம். இப்போ வந்து 2வது விஷயம் டிரான்சிஷனுக்குள்ளால தான் நம்ம விஷயங்கள் பார்க்க போகுது. ஓகே டிரான்சிஷனுக்குள்ளால வந்து காம்போசிஷனுக்குள்ளால டிரான்சிஷன் கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. காம்போசிஷனுக்குள்ளால டிரான்சிஷன் இருக்கும். அந்த டிரான்சிஷன் தான் பார்க்க போகுது. அது எப்படி வேலை செய்யும்? முதல்ல பாருங்க 3D பாக்ஸ் இருக்கும். அது இடத்துல வந்து நம்ம பிளேயர்ட் பாருங்க. பிளேயர்ட் சரியா நம்ம வந்து போட்டு வச்சிருக்க கிளிப்ஸ்ல இன் பிட்வீன்ல செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து இன்சர்ட் கொடுத்துக்கலாம். பாருங்க ஆட் காம்போசிஷன் கிரீன் கொடுத்துக்கலாம். இது வந்து வந்துருச்சு சார். ஓகே பாருங்க பொறுமையா வந்துட்டுனா எல்லாருக்கும் பார்க்க முடியுமா? இங்கே இந்த இடத்துல இது வந்திருக்கும் இல்லையா? பாருங்க உட்கார வச்சிருக்கும். ஆனா சார் இது வந்து வேலை செய்யாம இருக்கும். பொறுமையா வந்து பார்த்துட்டுனா சார் இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே எல்லாருக்கும் புரியுதா? நான் சொல்ல வர்ற விஷயங்கள் புரியுதா சார்? சேட் பாக்ஸ்ல போடுங்க திடீர்னு. இப்போ வந்து பொறுமையா வந்து பாருங்க. இங்க வந்து பார்த்துட்டுனா சார் இதுக்குள்ளால ஒரு மார்க் கொடுத்துருக்கும். பார்க்க முடியுமா? ஒரு மார்க் உங்களால வந்து இங்க கிடைச்சிடும். ஓகே இங்க பார்த்துட்டுனா ஒரு மார்க்கர் இங்க ஒயிட் மார்க் இல்லையா? இது வந்திருக்கும். இது சார் இது வந்து அப்படியே தள்ளி வைக்கணும். அந்த மார்க்கர் இல்லையா? அதோட சேர்த்து தான் இங்க வைக்கணும். அப்பதான் அது சரியா வந்து வேலை செய்யும். புரிஞ்சதா சார்? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிஞ்சதா? ஓகே முதல்ல அந்த விஷயம். ஓகே முதல்ல நீங்க எல்லாமே அது புரிய வச்சதாகணும். ஓகே இந்த விதத்துல நம்ம அது வந்து என்ன பண்ணிக்கலாம்? சரியா பண்ணி வைக்கணும். முதல்ல அது அந்த மார்க்கரே நம்ம பிளே ஹெட்டுக்கும் சேர்த்து தான் அந்த மார்க்கரே போடணும். வெரி ஃபர்ஸ்ட். ஓகே ஒருத்தர் வந்து அது போட்ட அப்புறம் பொறுமையா வந்து பாருங்க இங்கே என்ன பார்க்கலாம். இது வந்து வித் சவுண்ட் தான். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து வித் சவுண்ட் தான் வரும். ஒருத்தர் வந்து சவுண்ட் பிடிக்காம இருந்தால் நீங்க வந்து தூக்கலாம். அது மீதி. ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளால போட்டுனா
மறுபடியும் இந்த ட்ராக் வந்து எக்ஸ்பேண்ட் கொடுங்க. பாருங்க இங்க வந்து பார்த்துட்டுனா சார், இங்க வந்து எக்ஸ்பேண்ட்காக விஷயம் கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து ட்ராக் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. ஓகே, எக்ஸ்பேண்ட் கொடுத்துக்கலாம். அப்பதான் உங்களால வந்து பார்க்க முடியும். என்ன இருக்கும் பாருங்க. பி லேயரும் ஏ லேயருக்கும் சேர்த்து வச்சு தான் அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனா இது வந்து மேலே இருக்கனால அந்த எஃபெக்ட்ஸ் சரியா வேலை செய்யாம இருக்கும். புரிஞ்சதா சார்? பாருங்க. அளவுக்கு புரியுதா? ஏன்னா என்னோட கிளிப் வந்து ஏ டு ஏ தான் வேலை. இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சார். இந்த கண்டிப்பா நம்ம ஒத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே போட்டு வேலை செய்யணும் சார். அப்படி கிடையாது. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்ச அப்புறம் நீங்க வேலை செஞ்சிட்டுனா யார் இருந்தாலும் சார் இந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டு அழகா பண்ணி வச்சுக்கலாம் உங்க விஷயங்கள். உங்க விஷயம் என்னன்னா முதல்ல புரிய வச்சுங்க. இருக்கிற வேலை வந்து அழகா வந்து பண்ணணும். அதுதான் ப்ரையாரிட்டி இல்லையா? அது வந்து எப்படி எந்த விதத்துல வேலை செய்யணும் அது மீதி. ஓகே, இப்போ வந்து சரியா அது லுக் அண்ட் ஃபீல். இப்போ வந்து நான் முதல்ல எப்படி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இதுக்குள்ள போட்டுடுவோம். அது வந்து எப்படி வேலை செய்யும் பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க. எதுவும் வரல. ஐயோ என்ன ஆயிடுச்சுப்பா? இந்த மாதிரி தான் ஆகாது. புரியுதா? கொஞ்சம் இங்க வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதே வந்து நம்ம போட்டு வச்சிருக்க கிளிப் கீழே ஒண்ணு போட்டுக்கலாம். ஆனா இதோட சேர்த்து வச்சு இது வந்து பாருங்க. இதே வந்து என்ன ஆகுது பார்க்க முடியுமா? இப்போ வந்து இது வந்து எந்த விதத்துல வேலை செஞ்சுட்டுரும்? இது வந்து கட் இருக்கும் இல்லையா? பாருங்க. எஸ். இந்த இடம் தான் செகண்ட் கிளிப் முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் கிளிப் இங்க முடிச்சிடணும். ஆனா இங்கே செகண்ட் கிளிப் வந்து சேரும். புரியுதா சார்? இது மாதிரி ஏகப்பட்ட இதுக்குள்ளால ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கும். கொஞ்சம் விளையாடணும் கண்டிப்பா. இது வந்து எந்த விதத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஹைலைட், டீசர் எல்லாம் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு வந்து தேவைப்படும். இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், டீசர் இருக்கலாம். எது இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க வந்து டைம்லைன்க்குள்ளால கிளிப் போட்டுடலாம். சாரி. அதுக்கு மேல வந்து அப்படியே இது என்ன பண்ணிக்கணும், எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபிளேர்ஸ் எடுக்கலாம். பாருங்க. ஓகே, ஃபைன். இது பிடிச்சிருந்தால் என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்க இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஆப்ஷன். ஆட் காம்போசிஷன் டைம்லைன். இதே வந்து தான் இங்கே இருக்கும். ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் இதே பண்ணிக்கலாம். இல்லைன்னு கூடி நம்ம நியூமரிக் கீபேட்ல இன்சர்ட் பட்டன் இருக்கும். இது கூடி நம்ம யூஸ் பண்ணி இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பட்டன் எடுத்துக்கலாம். இங்கே பின்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்க இந்த பட்டன் அப்படி கொடுத்தா இங்கே வந்துடும். ஆனால் இந்த மார்க்கர் எங்கே இருக்கோ அந்த இடம் அப்படியே பார்த்த அப்புறம் ஒருத்தர் வந்து அதே வந்து தள்ளி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்னாப் டூல் ஆன் இருந்தால் தான் அது சரியா அந்த இடத்துல உட்கார வச்சிடும். புரியுதா? இது வந்து உட்கார வச்ச அப்புறம் இது என்ன பண்ணிக்கலாம், இது வந்து கீழே வச்சு தாகணும். பாருங்க. டிபெண்டிங் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி வேலை செய்யணும் இல்லையா? இது வந்து கொஞ்சம் நம்ம விளையாடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சரியா புரிய வைக்க முடியும். இந்த விதம் சார் இதுக்குள்ளால டிரான்சிஷன் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம்னா இந்த டிரான்சிஷனுக்குள்ளால மறுபடியும் போயிட்டுனா சார் பேஜ் ஸ்ட்ரெச் இருக்கும். பாருங்க இங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா காப்பி ஃபில்டர் பிராக்கெட்ல நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இது வந்து எப்படி வேலை செய்யலாம் பாருங்க. இது வந்து எல்லாமே டெலீட் பண்ணி அப்புறம் அந்த எஃபெக்ட் காமன் எஃபெக்ட் நீங்க பார்த்திருக்கோம். எப்படி ஒருத்தர் வந்து விளையாடி அப்புறம் சரியா வந்து உட்கார வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து இதுக்குள்ளால பேஜ் ஸ்ட்ரெச் இருக்கும். ஓகே, பாருங்க டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று இதெல்லாமே டீசர் ஹைலைட் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் சார். பாருங்க இல்லையா? இந்த விதத்துல பிளர் எடுத்துக்கலாம். ஓகே, பிளர் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ வந்து ஓடிடி ட்ரெண்டிங் இல்லையா?
இதே எடுத்துக்கலாம். இதுதான் சரி. இது என்ன இருக்கும் பார்க்கலாம். ஓகே, இது எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பிளர் எஃபெக்ட் இதுக்குள்ளால வரணும். பாருங்க, இதே வந்து டீசர் மாதிரி தான் பண்ணுறதுக்கும் போட்டுக்கலாம். சாரி, இப்போ வந்து ஏபி எடிட்டிங் தான் பண்ணிக்கலாம். ஏபி ரோலிங் கிடையாது. ஏபி எடிட்டிங் பண்ணி அப்புறம் சிங்கிள் ட்ராக்ல போட்ட அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த காம்போசிஷன்ல அப்படியே வந்து பிளர் ஃபில்டர் இல்லையா, அதுக்குள்ளால ஏதாவது ஒரு ஃபில்டர் இல்லைன்னு வந்து எஃபெக்ட் நான் இங்கே போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் காமிக்கிறது அதுக்கு பொறுமையாக வந்து பார்த்தாகணும். இந்த எஃபெக்ட்ஸ் அப்படி வேலை செய்யாது சார். கண்டிப்பாக அது வந்து எப்படி வேலை செய்யும் பாருங்க, பொறுமையாக வந்து பாருங்க. இது வந்து முதல்ல இதுக்குள்ளால இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இருங்க, ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன். ஓகே, லொக்கேஷன் இதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதுக்குள்ளால இந்த ஃபில்டர் அந்த எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஃபைன். இது வந்து எப்படி வேலை செய்யும் பாருங்க சார். ஆல்ட் கொடுத்துக்கலாம். இந்த எஃபெக்ட் அப்படியே தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். அப்புறம் இதே வந்து கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். பார்த்துருக்குமா பாருங்க. அப்புறம் நீங்க என்ன செய்யணும் சார், இந்த ஃபைலுக்குள்ளால இது இல்லையா மேலே வச்சிருக்கு இல்லையா கிளிப்பு, அதை வந்து அப்படியே முதல்ல அன்குரூப் பண்ணுங்க. ஆனால் இது இல்லையா அப்படியே காப்பி பண்ணோம். ஓகே, இது காப்பி பண்ணி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இதே வந்து கீழே வந்து கட் கொடுத்த அப்புறம் சாரி கீபோர்டு வந்து மாற்றணும், இங்கிலீஷ் கட் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளால அந்த ஃபில்டர் அப்படியே எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே அப்படி இருக்கட்டும். பேஸ்ட் பார்க்க முடியுமா சார்? இதே வந்து மேலே இருக்கு இல்லையா, இந்த கிளிப்புக்கு மேலே இருக்க ஃபில்டர் இல்லையா, இதே வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. இது வந்து கீழே இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து வச்சு இது கட் இருக்கு இல்லையா, இதோட கட் இங்கே பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணி அப்புறம் இதுக்கு உள்ளால இந்த விதத்தில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபில்டரும் அப்படியே தான் இருக்கணும். பேஸ்ட். என்ன ஆயிடுச்சு, புரிஞ்சுதா சார்? மறுபடியும் நான் காமிக்கணுமா? புரிஞ்சிருக்கும்னு நினச்சிக்கலாம். மறுபடியும் நான் காமிச்சிக்கலாம். இந்த விதத்தில் சார் காம்போசிஷனுக்குள்ளால போயிட்டுனா காப்பி அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட ஃபில்டர் இருக்கும், கிளிச் இருக்கும் பாருங்க. ஓகே, அந்த விதம் நீங்க பார்த்துட்டுனா ஷேக் இருக்கும், ஜூம் இருக்கும், எல்லாமே காப்பி பிராக்கெட்ல போட்டு காப்பி ஃபில்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே போட்டிருக்கும் பக்கத்தில் பிராக்கெட்குள்ளால. இந்த ஃபில்டர், இந்த டிரான்சிஷன் இல்லைன்னு வந்து இந்த காம்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வேலை செய்யணும்னா மறுபடியும் நான் காமிச்சிக்கலாம். டெலிட் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பேஸில் முதல்ல எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து இதுக்குள்ளால நான் போட்டுக்கலாம். முதல்ல பாருங்க, எஃபெக்ட் செலக்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்துருக்கோம், ஐயோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார் இதுக்குள்ளால இல்லையா. உங்களுக்கு வந்து புரியணும்னா ஒரே நிமிஷம். யா சரி, நினச்சி சரி, ஓகே ஃபைன். என்ன சேட் பாக்ஸில் வந்திருக்கும். எஸ், ஓகே ஃபைன். சுதாகர் சார், ஐயோ ஓகே. இப்போ வந்து பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்க பொறுமையா வந்து பார்க்கணும் என்ன நான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த எஃபெக்ட் சரியா வந்து வேலை செய்யணும், உங்களுக்கு வந்து ஒரு வேலை பிடிச்சிக்கலாம். ஆனா இது வந்து பார்க்கும்போது சார் என்ன விஷயம் பாருங்க, இது வந்து இதுக்குள்ளாலே உட்கார வச்சிருக்கோம், ஆனா இது வரல இல்லையா. ஏன் வரல, நம்ம வந்து இதுக்குள்ளாலே அதோட எஃபெக்ட்ஸ் இது வரைக்கும் போட்ட அப்புறம் நம்ம கிளிப் போடாம இருக்கும். இந்த கிளிப் வந்து நான் இங்கே போட்டுக்கலாம். எங்கே போட்டுக்கலாம், சரி பீல ஒரு கிளிப் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கிளிப் அப்படின்னு நினச்சிடுங்க. சரி, இது மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ல எல்லாம் வேலை செய்யணும்னா இல்லைன்னு வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கலாம், கொஞ்சம் மூளை ஓட்டிதாகணும். பட் இதோட இதுக்குள்ளால கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டுனா ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்துருச்சு, பட் முடிக்கல, நம்ம வேலை முடிக்கல. எப்படின்னா பாருங்க சார்,
பொறுமையா வந்து பாருங்க. இப்போ வந்து ட்ராக்குள்ளால போயிட்டுனா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க. ஒரே ஒரு எஃபெக்ட் பண்றதுக்கு நம்ம ஏகப்பட்ட ஃபில்டரும் டிரான்சிஷன் எல்லாமே போட்டு சேர்த்து வச்சிருக்கோம். இது வந்து சரியா உங்களுக்கு வந்து உங்க மக்களுக்கு கையில் இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு வந்து வேலை செய்யணும்னா பொறுமையா வந்து பாருங்க. இங்க காப்பி ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். பார்க்க முடியுமா? இங்க பாருங்க. காப்பி ஃபில்டர் அப்படின்னு லேயர்ல நம்ம கண்டென்ட்ல போட்டிருக்கோம். பாருங்க பொறுமையா. காப்பி ஃபில்டர். மீதி எதுவும் போடாதீங்க. ரவுண்ட்ல இருக்கும் ஃபில்டர், வைப் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கணும். அது எல்லாமே அப்படிதான் இருக்கும். எந்த இடத்துல காப்பி ஃபில்டர் கேட்டிருக்கோ அந்த ஃபில்டர் தான் நம்ம கிளிப்ல நம்ம ஒரிஜினல் கஸ்டமரோட ஃபோட்டேஜஸ்க்குள்ளால பேஸ்ட் பண்ணோம். புரியுதா? தெளிவாகுதா சார்? நான் சொல்றது புரியுதா? இந்த இடத்துல பார்த்துட்டுனா ஏகப்பட்ட டிரான்சிஷன் இருக்கும், ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட லேயருக்குள்ளால ஏகப்பட்ட ட்ராக்ல இருக்கும் சார். நீங்க அது எதுவும் வந்து கவனிக்காம இல்லைன்னு வந்து விஷயம் பண்ணாம நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னா இந்த இடத்துல இந்த லேயர்ல காப்பி ஃபில்டர் எங்க இருக்கும் அந்த லேயருக்குள்ளால இருக்க அந்த ஃபில்டர் தான் இங்க அந்த டியூரேஷன்ல பாருங்க. இப்பக்கு வந்து இது எப்படி பண்ணலாம் மறுபடியும் நான் காமிச்சுக்கலாம். இதை வந்து சரியா உட்கார வைக்கணும் இல்லையா? இப்பக்கு வந்து முதல்ல அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் கிளிப் போட்டுட்டுனா அது வராது. பாருங்க இப்போ வந்து சரியா வந்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டுனா எப்படி வரும்? அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுனா எதுவும் செய்யாம எப்படி வந்து சேரும்? இந்த மாதிரி தான் ஏதாவது விஷயங்கள் தான் உங்களை வந்து சரி விஷயங்கள் வராது இல்லையா? இப்போ வந்து பார்க்கும்போது ஏதாவது ஆகுது, ஓகே சரி. பட் அது வந்து அதோட ப்ரொஃபஷனலிசம் வராது. அதோட சேர்த்து வச்சு ப்ரொஃபஷனலிசம் உங்களுக்கு வந்து சேரணும்னா பொறுமையா வந்து பாருங்க. எப்படி பண்ணிக்கலாம்? முதல்ல இந்த லிங்க்ஸ்ல இது போட்டு வச்சிருக்க இடத்துல ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் அன்குரூப் பண்ணிடுங்க. ஓகே, அன்குரூப் பண்ணி அப்புறம் இங்கே நம்ம பொறுமையா வந்து பார்த்துட்டுனா சார் இதுக்குள்ளால இங்க பாருங்க. லேயருக்குள்ளால பாருங்க. இது ஃபில்டர் இல்லையா? இது வந்து காப்பி பண்ணோம் முதல்ல. ஆனா இதோட டியூரேஷன் பாருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தான் இருக்கும். கட் இருக்கும். ஆனா செகண்ட் கிளிப் இங்க இருந்து இல்லையா? செகண்ட் கிளிப்காக வந்து இந்த ஃபில்டர் இல்லையா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். சார் இந்த காம்போசிஷனுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது வந்து கத்திச்ச அப்புறம் தான் நீங்க வந்து வேலை பண்ணிட்டுனா சரியா வந்து உட்கார வச்சு வேலை செய்ய முடியும் சார். ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து புரிய வச்சுதான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த கிளிப் இல்லையா? முதல்ல 2 டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் உங்களால வந்து பார்க்க முடியும். முதல்ல இருக்க இந்த ஃபில்டர் போட்டு வச்சிருக்க கிளிப்ல முதல்ல கிளிப் இருக்கும். அந்த கிளிப்க்கு தான் அது போடணும் இல்லையா? பாருங்க இந்த இடத்துல இந்த கிளிப் இருக்கும். இதே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல சரியா இந்த டிரான்சிஷன் வரலையா அந்த இடத்துல இருந்து கட் பண்ணணும். பாருங்க பொறுமையா கட் பண்ணியிருக்கோம். பார்க்க முடியுமா? 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டா வந்து பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேம் கிளிப் இது வந்து பண்ணி அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம்? இருக்கிற இந்த கிளிப்ல மேலே போட்டு வச்சிருக்கு இல்லையா? அந்த ஃபில்டர் அப்படியே இந்த ஃபில்டர்ல அப்படியே நான் இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் நான் தள்ளி வச்சுக்கலாம். பாருங்க இருக்குது இந்த ஃபில்டர் இல்லையா? அப்படியே நான் என்ன பண்ணிக்கலாம்? காப்பி. ஓகே, மறுபடியும் பாருங்க காப்பி. ஆனா இதுக்கு மேல வந்து அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆல்ட் கண்ட்ரோல் வி தான் இதோட ஷார்ட்கட். இதை வந்து பண்ணிட்டுனா ஏற்கனவே எத்தனை ஆப்ஷன்ஸ், எத்தனை எஃபெக்ட் செட்டப், எத்தனை ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளால யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே காப்பியா இருக்கும். அது வந்து அப்படியே இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். பாருங்க இப்பதான் அது சரியா வந்து வேலை செய்யும் சார். புரியுதா? பாருங்க. ஆனா அப்புறம் இது வந்து செகண்ட் கிளிப்லும் இருக்குது இந்த இடத்துல. மறுபடியும் இது பாருங்க. கொடுத்து வச்சிருக்க இந்த ஃபில்டர் அப்படியே மறுபடியும் இதுக்கும் வந்து இது காப்பி பண்ணோம். செகண்ட் காப்பி. ஆனா கீழே வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்கும். அது வந்து அந்த இடம் எத்தனை இடம் தேவைப்படும் அந்த இடம் தான் கட் பண்ணோம். பாருங்க இங்கே இதே வந்து கட் கொடுங்க. அந்த ஃபில்டர் எந்த இடத்துல முடிக்கும் அந்த இடத்துல மேட்ச் பண்ணி பிளே ஹெட் வந்து இதுதான் பிளே ஹெட் மேட்ச் பண்ணி இருக்குது அந்த கிளிப். நம்ம கஸ்டமரோட கிளிப் இருக்கலாம், ட்ராக் உள்ளால போட்டு வச்சிருக்க கிளிப் இருக்கலாம். அது அந்த இடத்துல வச்ச அப்புறம் கட் பண்ணி அப்புறம் நம்ம காப்பி பண்ணி இந்த ஃபில்டர் இல்லையா? இது வந்து காப்பி பண்ணி அப்புறம் இதுக்கு மேலே அந்த இடத்துல அப்படியே போட்டுடணும். அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கோம்னு நினச்சிக்கலாம். ஓகே, அதே வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்பதான் அது சரியா வந்து வேலை செஞ்சுட்டு. புரிஞ்சதா சார்? எல்லாம் புரிஞ்சதா? இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சார். இதுக்குள்ளால இந்த விதத்துல காம்போசிஷனுக்குள்ளால டிரான்சிஷனுக்குள்ளால போயிட்டுனா சார் உங்களால வந்து இந்த விதத்திலும் நீங்க வந்து வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து சரியா அந்த ஃபில்டர் உங்களுக்கு வந்து சேரும். புரியுதா? ஒருத்தர் வந்து இதுக்குள்ள ஜூம் எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பா. நீங்க பாருங்க. புரியுதா? இது எல்லாமே நார்மல் எஃபெக்ட்ஸ். இது வந்து கண்டிப்பா வேலை செஞ்சுக்கலாம். பட் அதுக்கும் வந்து விஷயங்கள் இருக்கும். எப்படி பாருங்க. மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம். ட்ராக் உள்ளால கண்ட்ரோல் ஏ கொடுத்த அப்புறம் டிஃபால்ட் பண்ணிக்கலாம். சார் இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீங்க வந்து இது எங்கேயும் உங்களால வந்து பார்க்க முடியல. கண்டிப்பா நீங்க வந்து இங்க தான் இது சரியா விஷயம் பார்த்த அப்புறம் புரிய வச்ச அப்புறம் ஒருத்தர் வந்து முடிவு எடுத்துக்கணும். பாருங்க இங்கே.
எந்த விதத்துல நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? பாருங்க இந்த விதத்துல ப்ரீ வெட்டிங் ஹைலைட் எல்லாம் பண்ணும்போது தான் தேவைப்படும். அது மீதி பாருங்க இந்த மாதிரி கிளிப் எல்லாம் போட்ட அப்புறம் இது வந்து உட்கார வைக்கும்போது அது வராது. சரி பாருங்க. ஓகே. இந்த விதத்துல இங்கே ப்ளே ஹெட் வச்சிருக்கோம் இல்லையா? பாருங்க இதுதான் ப்ளே ஹெட். இப்போ வந்து நார்மல் அதுக்குள்ளால மறுபடியும் காம்போசிஷனுக்குள்ளால போய் டிரான்சிஷனுக்குள்ளால போய் நார்மல் எஃபெக்ட்ஸே மறுபடியும் வந்துக்கலாம். இதுக்குள்ளால ஜூம் எடுத்துக்கலாம். ஜூம் போட்டுனா சரியா வந்துருமா பார்க்கலாம். ஓகே, டபுள் கிளிக் கொடுத்து இந்த ஜூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓகே இதை எடுத்துக்கலாம். இது பிடிச்சிருந்தால் இந்த ப்ளே ஹெட் அங்கே போட்ட அப்புறம் இதே வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் கொடுத்துக்கலாம். வந்துடுச்சு. ஓகே, இங்க வந்திருக்கும் பாருங்க. பட் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து தள்ளி இருக்கும் பாருங்க. என்ன நடக்குது, சரியா வரல இல்லையா? அதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சார். இது வந்து சரியா வந்து உட்கார வைக்கணும்னா எப்படி பண்ணோம், இது வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்த அப்புறம் பொறுமையா வந்து பாருங்க. இதுக்குள்ளாலே முதல்ல இந்த பேக் இந்த டிரான்சிஷன் போட்டுக்கலையா, அதுக்குள்ளால மார்க்கர் ஒன்று இருக்கும் பாருங்க. மார்க்கர், இதுதான் மார்க்கர், ஒயிட் மார்க். இதுதான் இதோட மார்க்கர். பார்க்க முடியுமா? இந்த மார்க்கரே சரியா இந்த இடத்துல அப்படியே எந்த இடத்துல சென்டர்ல, இந்த இடம் தான் சென்டர் இல்லையா? இதுதான் சென்டர். இந்த இடத்துல சரியா இது வந்து உட்கார வைக்கணும் பாருங்க. தள்ளி வச்சுட்டுனா சரியா இங்கே உட்கார வைக்கணும். இந்த மார்க்கர் சரியா வச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் கிளிப் அப்படியே தூக்கி இதுக்குள்ளால இந்த விதத்துல நம்ம செலக்ட் பண்ணி கீழே வச்சுக்கணும் பாருங்க. ஓகே, புரியுதா சார்? இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் புரியுதா சார்? இந்த மாதிரி சார் காம்போசிஷனுக்குள்ளால டைட்டில் கீட் ஒன்று இருக்கும், டிரான்சிஷன் இருக்கும், ரெண்டுமே சொல்லி வச்சிருக்கோம். எந்த விதத்துல நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிய வச்ச அப்புறம் இது யூஸ் பண்ணி அழகா வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பா சார் உங்களுக்கு வந்து டீசர் ப்ரீ வெட்டிங் ஹைலைட் எல்லாம் செய்யும்போது தான் இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு வந்து விளையாடணும், இல்லைன்னு வந்து தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் தான் சார் யூடியூப் பேக். கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கோம், ஒருத்தர் வந்து யூடியூப்புக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பா வந்து போடணும் அப்படி இருந்தால் இந்த விதம் உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர்ஸ் தேவைப்படும் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னு வந்து லைக் பண்ணுங்க, அப்படியெல்லாம் போடணும் இல்லையா? இந்த விதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த விதெல்லாம் கேட்கணும். இதுக்காக தான் ரெடி டு யூஸ் நம்ம இது கொடுத்து வச்சிருக்கோம். சரி, ஒருத்தர் வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணி அவங்க கிளிப்பை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிவா பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுக்காக தான் இந்த யூடியூப் பேக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இதுக்குள்ளால எப்படி அது சப்ஸ்கிரைப் பண்ணோம் அதெல்லாம் அப்படிதான். அதுக்கு எதுவும் நம்ம வந்து இது கேட்க வேண்டியதில்லை இல்லையா? டெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே பொசிஷனிங் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொசிஷனிங் தேவைப்படும். இது வந்து இந்த மாதிரி சென்டர்ல இருக்கலாம், ஒருவேளை இது வந்து சென்டர்ல இருக்கலாம். ஓகே, இது வந்து சரியா வந்து உட்கார வைக்கணும் இல்லையா? பாருங்க, இது வந்து சென்டர்ல இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம் பாருங்க. ஜஸ்ட் drag and drop பண்ணிட்டுனா இங்க வந்துரும் பாருங்க. ஓகே, ஃபைன். ஓகே, இங்க தான் வரும். ஆனா இது சரியா இதுக்குள்ளால வராம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம இடத்துல பாருங்க. எந்த பொசிஷனை மாத்தலாம் எல்லாமே இங்க எடுத்துருக்கோம். இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். இது வந்து பொசிஷன் பண்ணோம், பொசிஷன் பண்ணலாம், சின்னது பண்ணோம், சின்னது பண்ணிக்கலாம். சரி, அந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிபெண்டிங் உங்க ரிக்குவயர்மெண்ட் எந்த விதத்தில் இருக்கோ அந்த விதத்தில். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் சார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ வந்து இன்ட்ரோ பண்ணோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு
ட்ரெஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கலாம். இல்லன்னு வந்து ஏதோ ஒரு 2 மினிட்ஸ் இல்லன்னு வந்து 1 மினிட்ஸ்க்காக வந்து நம்ம பசங்க பொண்ணுடைய இல்லன்னு வந்து பிரைடு டே, க்ரூம் டே இன்ட்ரோ குடுக்கணும். அப்படி இருந்தால் இல்லன்னு கூட ஹைலைட், டீசர் அந்த மாதிரி இருக்கலாம். அது மீதி. ஓகே. அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரோ குடுக்கணும். இல்லையா? இப்ப வந்து உங்க வேலை பண்ணிட்டு இருக்க யார் எந்த கப்பலோட இருக்கலாம். அந்த கப்பலோட இன்ட்ரோ உங்களுக்கு காமிக்கணும்னா, இந்த விதத்துல நம்ம வந்து ஃபோட்டோ மோஷன்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. ஃபோட்டோ மோஷன்ஸ்னா ஸ்டில் பாருங்க. இது வந்து ப்ளோசம்ஸ் எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் குடுத்துருக்கோம். ப்ளே பண்ணிக்கலாம். பாருங்க. கண்டிப்பா இது ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும். ஆனா கொஞ்சம் ஆளுகள் வந்து இது புரியாம இருக்கும். ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க சார். இப்ப வந்து இது உங்களுக்கு வந்து இதுக்குள்ளால இருக்க ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட் வந்து இத அப்டேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இது வந்து ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருந்தால், இது வந்து ஃபோட்டோ கம்போசர் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இதுக்குள்ளால இருக்கும் சார். ரெடி டு யூஸ். இது வந்து இன்ட்ரோக்காக ஸ்பெஷலி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இன்ட்ரோ பண்ணோம் அப்படி இருந்தா, இது வந்து தமிழா வந்து மாத்தணும். அதுதான் முக்கியம். எப்படி மாத்தலாம்? பாருங்க. இது வந்து போட்டப்புறம் ஒருத்தர் வந்து புடிச்சப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். எப்படி? முதல்ல பாருங்க. இப்படிதான் ட்ராக் செலக்ட் பண்ணுங்க. காம்போசிஷன்க்குள்ளால போங்க. ஃபோட்டோ கம்போசர்க்குள்ளால போய் ஒருத்தருக்கு இது புடிச்சிருந்தால், இதே வந்து சார் டிராக் அண்ட் ட்ராப் இல்லன்னு கூடி இங்க கிளிக் குடுத்துக்கலாம். பாருங்க. இங்க ஒரு பட்டன் இருக்கும். இதே யூஸ் பண்ணி கிளிக் குடுத்துக்கலாம். ட்ராக் செலக்ட் ஆகணும். கண்டிப்பா அதுதான் இம்பார்ட்டன்ட். ட்ராக் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் வந்து ட்ராக் செலக்ட் பண்ணாம இருந்தால் அது வந்து தகராறு பண்ணியிருக்கும். ட்ராக் முதல்ல எந்த ட்ராக்ல வந்து உட்கார வைக்கணும், அது வந்து செலக்ட் கொடுத்ததாகணும். அது வந்து சுத்தமா எதுவும் இருக்காம அந்த இடத்துல காலி இருக்கணும். ஓகே. காலி இருந்தா தான் அது வந்து சரியா உட்கார வைக்கும். ஓகே. இப்ப வந்து தலைவலி வராம. பாருங்க. இது வந்து இந்த ட்ராக்ல உட்கார வைக்கணும்னா, இந்த கிளிக் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? திடீர்னு வந்து அது உட்கார வச்சிடும். பாருங்க. இப்போ வந்து இது உட்கார வச்ச அப்புறம் எவ்வளவு சீக்கிரமா உங்க ஃபோட்டோஸா வந்து மாத்தலாம். ஏகப்பட்ட ஆளுகள் வந்து இது கட் பண்ணியிருக்கும். இல்லையா? ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபோட்டோஷாப் இல்லன்னு வந்து நம்ம ப்ராடக்ட்டும் சேர்த்து வச்சு நீங்க கட் பண்ணிக்கணும். முதல்ல கட் பண்ணி அப்புறம் சார் இந்த ஃபோட்டோஜஸ் வந்து உங்க ஃபோட்டோஜஸா வந்து மாத்தணும். அப்புறம் இருக்கிறது இந்த இடத்துல டெக்ஸ்ட்ட வந்து உங்க டெக்ஸ்ட்டா வந்து மாத்தணும். இது 2மே தான். இது வந்து இந்த விதத்துல இருக்கும். பாருங்க. ஒருத்தருக்கு புரிய வச்சிருக்கும். இங்க பார்த்துட்டுனா என்ன ஆகும்? இந்த விதத்துல உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும். அப்புறம் வந்து இதுக்குள்ளால டைட்டிலும் அந்த ஃபோட்டோவும் மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ரொம்ப அழகா, ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து மாத்தலாம். எப்படி? பாருங்க. பொறுமையா வந்து பாருங்க. இப்போ வந்து அசெம்பிளி மோட்ல அப்படியே வந்துடணும். ஓகே. இந்த அசெம்பிளி மோட்ல அப்படியே வந்த அப்புறம் இருக்குதா? நீங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல டிரைவ், டி டிரைவ், எஃப் ஃபோல்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளால நீங்க வந்து போட்டு வச்சிருக்கோம். அது வந்து முதல்ல எந்த இடத்துல இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. பொறுமையா எக்ஸ்க்குள்ளால போய் நம்ம இந்த இடத்துல நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபோட்டோஸ்க்குள்ளால போயிட்டுனா, நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க. ஓகே. இதுக்குள்ளால இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இங்க கட் பண்ணி நான் போட்டு வச்சிருக்கோம். இப்ப வந்து இந்த ஃபோட்டோ இருக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோஸ வந்து மாத்தணும். அப்படி இருக்கலாம். ஓகே. இந்த கப்பல் ஃபோட்டோ. ஓகே. இது வந்து இதுக்குள்ளால மாத்தணும்னா சார், இதுக்கு வந்து 2 டிஃபரண்ட் மெத்தட்ல இருக்கும். முதல்ல ஒண்ணு விஷயம்னா அன்குரூப் பண்ணிக்கலாம். பாருங்க. இருக்கிற ப்ராஜெக்ட் அன்குரூப் பண்ணி அப்புறம் இந்த ஃபோட்டேஜஸ் உங்களால வந்து பார்க்க முடியும். பாருங்க. இதுதான் அந்த ஃபோட்டேஜஸ். இல்லையா? பாருங்க. இங்க ஹைட், அன்ஹைட் பண்ணலாம். அன்ஹைட், ஹைட், அன்ஹைட். அப்ப இதுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கலாம். எந்த ட்ராக்ல என்ன விஷயம் இருக்கும். அது வந்து பார்க்கணும்னா ஹைட், அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணி அப்புறம் இல்லன்னு வந்து அன்ஹைட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து புரிய வச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து சார் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு 2 விதத்துல பண்ணிக்கலாம். இது வந்து 2 விதத்துல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த விதத்துல? பாருங்க. ரைட் கிளிக், ஹைலைட் இன் பின் கொடுத்துக்கலாம். திடீர்னு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும், அது வந்து உங்களுக்கு காமிச்சிடும். அது வந்து மீதி அந்த விதத்துல. இல்லன்னு கூடி சார் இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கலாம்? பாருங்க. இதே வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதே வந்து ஷிஃப்ட் புடிங்க. பொறுமையா வந்து பாருங்க. எந்த விதத்துல பண்ணிக்கலாம்? ஷிஃப்ட் புடிங்க. ஷிஃப்ட் புடிச்சு இந்த ஃபோட்டோ இல்லையா? அப்படியே தூக்கி இதுக்கு மேல அப்படியே டிராக் அண்ட் ட்ராப். புரியுதா? அந்த இடத்துல எந்த லேயர்ல அந்த ஃபோட்டோ இருக்கோ, அந்த லேயருக்கு மேல வந்து அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. முதல்ல டிராப் பண்ணும்போது அது வராது. மறுபடி நீங்க டிராப் பண்ணி அப்புறம் ஷிஃப்ட் விடாதீங்க. ஷிஃப்ட் விடுக்காம நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மறுபடி கிளிக் கொடுக்கணும்.
புரியுதா? இப்பதான் அது வந்து அப்டேட் ஆகும். எவ்வளோ ஈஸியா வந்து பண்ணலாம். புரியுதா? நீங்க வந்து எதுவும் கவலைப்படாம, அதோட பொசிஷனும், அதோட விஷயங்கள் எதுவும் கவலைப்படாம, தாராளமா ஒருத்தர் வந்து இந்த விதத்துல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி, எந்த ஃபோட்டோ இருந்தாலும் பாருங்க, இந்த ஃபோட்டோ வந்து உங்க ஃபோட்டோஸ வந்து மாத்தணும்னா, அப்படியே டிராக் பண்ணுங்க. இதுக்கு மேலே ட்ராப், கிளிக். அவ்வளோதான். முடிஞ்சிருக்கும். புரியுதா? எவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். பாருங்க. இப்ப வந்து இதோட ஃபோட்டோ மாறிடும் இல்லையா? இதுக்கு வந்து டைட்டில் உங்களுக்கு வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து மாத்தலாம். பாருங்க. இருக்கிற டைட்டில் வந்து மாத்தணும்னா, மறுபடியும் இங்க வந்துக்கலாம். பாருங்க. இங்க வந்து அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல வந்த அப்புறம் இதுதான் டைட்டில் இல்லையா? பார்க்கலாம். இதுதான். இல்லையா? பாருங்க இந்த லேயர் தான் டைட்டில் இல்லையா? ஹைட், அன்ஹைட். புரிய வச்ச அப்புறம் டபுள் கிளிக். டபுள் கிளிக் குடுத்தோம்னா, அதோட இங்க பார்த்துட்டுனா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அதோட டெக்ஸ்ட் லேயர் கிடைச்சிரும். ஓகே. ஒருத்தர் வந்து இது பார்த்த அப்புறம் இங்க உங்க பேர வந்து மாத்தணும். வெட்டிங் ஃபில்ம். யாரு? நம்ம பிரைடோட பேர் என்ன எடுக்கணும்? நிக்கில் இருக்கலாம். இல்லன்னு வந்து எது உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், அது வந்து டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் இந்த விதத்துல வந்துரும். இங்க வந்து தமிழா வந்து மாத்தணும். இல்லையா? இப்ப வந்து ஃபோனோட்டிக்கா மாத்தலாம். பாருங்க. செலக்ட் பண்ணி அப்புறம் நான் இங்க ஜெகதீஷ். என்ன இருக்கு? ஓஹோ! எனக்கு ஃபோனோட்டிக் ஹிந்தியா மாத்திருக்கா? தமிழ். ஓகே. ஜெகதீஷ். ஓகே. ஆனா அப்புறம் இதுக்குள்ளால குரூம் வந்து நந்தினி கொடுத்துக்கலாம். நந்தினி. ஓகே. போட்டிருக்குமா? எவ்வளோ சீக்கிரமா முடிச்சிருக்கோம். பாருங்க. புரியுதா? யார் இருந்தாலும் சார் அவங்களால வந்து ஈஸியா ஒருத்தர் வந்து விஷயங்கள் இந்த விதத்துல நம்ம குடுத்து வச்சிருக்க எந்த ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் சார், உங்களால வந்து ஈஸியா வந்து முடிச்சுக்கலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. பாருங்க. இப்ப முடிச்சுன்னா, இங்க நார்மல் நம்ம போட்டு வச்சிருக்க கம்போசிஷன்ல அது மாறி இருக்கும். கொஞ்சம் பஃபரிங் இருக்கும் இன்டர்நெட்ல இருக்கனால. ஓகே. ஓகே. இந்த விதத்துல சார் இருக்கத காம்போசிஷன்க்குள்ளால போயிட்டுனா, உங்களுக்கு வந்து அதுக்குள்ளால ஃபோட்டோ கம்போசர் அப்படின்னு இருக்கும். அதே வந்து யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து இன்ட்ரோ ஃபைலா மாத்திக்கலாம். நம்ம வந்து ஃபோட்டோ அ அ அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம் விஷயம். ஓகே. இப்ப வந்து இந்த விதத்திலும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இங்க கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல காம்போசிஷன்க்குள்ளால. காம்போசிஷன் அப்படி கவனிச்சாம நீங்க வந்து போகாதீங்க. அதுக்குள்ளால ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார். கொஞ்சம் பொறுமையா வந்து பார்த்துட்டுனா, இதே சேர்த்து வச்சு எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் எல்லாம் உங்களால வந்து மேக் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் ஸ்டுடியோ பை சார். உங்களுக்கு வந்து இன்ட்ரோ குடுக்கணும். ஏதாவது ஸ்டுடியோ பைனா எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்டுடியோ பைனா உங்க பேர் போடணும். பாருங்க. ருத்ரா வீடியோ பிரசன்ஸ். ஒருத்தருக்கு இந்த மாதிரி புடிச்சிருந்தால், சரி இது வந்து உங்க ஸ்டுடியோ வந்து மாத்தணும். அப்படி இருந்தால், சரி இது வந்து எப்படி பண்ணலாம்? அதுவும் ரொம்ப ஈஸி தான். டெலீட் குடுத்துக்கலாம். இப்ப வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்னா, இது உங்களுக்கு புடிச்சிருந்தால், இது வந்து அப்படியே நம்ம லேயர்ல எதுக்குள்ளால இருக்கோ, அத செலக்ட் பண்ணி அப்புறம் இது வந்து அப்படியே உட்கார வச்சுக்கலாம். பாருங்க இது வந்துருச்சு. அதுக்குள்ள வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளால உட்கார வைக்கணும். பாருங்க டெக்ஸ்ட் லேயர் தனியாவும் இருக்கும் இங்க. டபுள் கிளிக் கொடுங்க. அவ்வளோதான். டபுள் கிளிக் குடுத்துட்டோம்னா, அது தனியா வந்து ஒரு லேயர் வந்துரும். இந்த லேயர்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து வராம இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து விஷயம் பண்ணாதீங்க. என்னன்னா, இது வந்து லிங்க்டா இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து புரிய வச்சுதாகணும். ஒருத்தர் வந்து டபுள் கிளிக்னா அதுக்கு வராம இருக்கும். ஏன்னா, டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் ஆகாம இருக்கு. புரியுதா? கண்டிப்பா நம்ம விஷயம் இருக்கும். என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு ஆச்சரியம் இருக்கும். சார் நான் டபுள் கிளிக் குடுத்து அது வராம இருக்கு. என்ன விஷயம்? அப்படி இருந்தால், முதல்ல இந்த லேயர்ஸ் இல்லையா? எல்லாமே குரூப்பா இருக்கும். அது வந்து அன்குரூப் பண்ணணும். முதல்ல. எப்படி பண்ணலாம்? ரைட் கிளிக் கொடுங்க. அன்குரூப் பண்ணலாம். ஓகே. ஒருத்தர் வந்து அன்குரூப் பண்ணி அப்புறம் இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சார். நான் அதுக்கு தான் சொல்லி வச்சிருக்கோம். இந்த செஷன் இன்னைக்கு வந்து இந்த செஷனே அதுக்கு தான் போட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து போட்ட அப்புறம் வேலை செய்யாம இருக்கும். எதுக்காக? எப்படி அது சால்வ் பண்ணிக்கலாம்? எப்படி வந்து அது வந்து முடிச்ச அப்புறம் அதுக்குள்ளால நம்ம சரியா வேலை செஞ்சு எக்ஸ்க்ளூசிவா பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த செஷன். ஓகே. இப்போ வந்து பாருங்க அன்குரூப் பண்ணிட்டனா, உங்களுக்கு வந்து அது செலக்ட் பண்ணலாம். புரியுதா? முதல்ல அந்த விதம் கிடைக்காது. ஓகே. அப்புறம் தான் உங்கள வந்து டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? அந்த டெக்ஸ்ட் வந்து மாத்த முடியும். புரியுதா? இப்ப வந்து பாலாஜி கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பாலாஜி இருக்கலாம், தமிழா மாத்திருக்கோம். புரியுதா? இந்த விதத்துல சார் இருக்கிறது யார் இருந்தாலும் ஈஸியா வந்து அவங்களால வந்து இது புரிய வச்ச அப்புறம் இது வந்து ஃபவுண்ட்ஸ் மாத்தணும், சைஸ் மாத்தணும்னா அதுவும் இங்கே மாத்தலாம். பாருங்க. ஓகே. இந்த விதத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி, சின்ன குடி பண்ணோம் அப்படி இருந்தால் டபுள் கிளிக். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஏதாவது விஷயங்கள் இருந்தா கேட்கலாம், மறுபடியும் காமிக்கணும் அப்படி இருந்தா கூட நீங்க பேசலாம். அப்பதான் என்னால வந்து தெரியும் சார். இல்லன்னு கூட நான் இந்த மாதிரி நான் காமிச்சிட்டே இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சார். எஸ் சார், இஜா ஸ்டுடியோ கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். இஜா ஸ்டுடியோ வணக்கம் சார். கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு நீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நேத்து கிளாஸ்ல இருந்தது என்னுடைய நேம் போடாம வச்சிருந்தேன். லாஸ்ட் டைமிங் கஸ்டமர் கூப்பிட்டாங்க, போயிட்டேன். ஐயோ, விஷயம் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இது ரெக்கார்டிங் இருக்கும் சார். மறுபடியும் நீங்க பார்த்துதாகணும். எது இருந்தாலும் இந்த செஷன் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை பார்த்துதாகணும் சார். ரொம்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஓகே, இருங்க சார். ஆமா, எனக்கு ஒரு 2 டவுட்ஸ் மட்டும் இருக்கு சார். சரி, நான் இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கலாம். அப்பைக்கு நீங்க கேட்கலாம் சார். அதுக்காக தான் இந்த செஷன் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். சரி, இருங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். எஸ் சார், இந்த செஷனே அதுக்காக தான். அதனாலே பயப்படாம இருங்க. நான் மறுபடியும் இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து விஷயங்கள் எது இருந்தாலும் கேட்ட அப்புறம் நான் காமிச்சிக்கலாம். ஓகே. பாருங்க, இங்க இந்த இடத்துல லெட்ஸ் see. ஐயோ, நான் கிளிக் பண்ணிருக்குமா? ஓகே, சரி. மறுபடியும் விஷயத்துல வந்துடலாம். இப்ப இருக்கிறது இந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த விதத்துல நீங்க வந்துட்டுனா இந்த விதத்துல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி திடீர்னு வந்து எக்ஸ்க்ளூசிவா வேலை முடிச்சுக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். கொஞ்சம் பின்னாடி இது வந்து போட்டோ கம்போசர் இல்லையா? நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா, போட்டோ கம்போசர் இருக்கும். அதோட சேர்த்து வச்சு டைட்டில் கிட்டும், டிரான்சிஷனும், ஸ்டுடியோ பை. இப்ப வந்து பார்த்துட்டு இருக்குது என்னன்னா ஸ்டுடியோ பை தான். இதுக்குள்ளாலே அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஓபன் பண்ணி ஒருத்தர் வந்து விஷயங்களை முடிச்சுக்கலாம். அந்த விதத்துல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதோட சேர்த்து வச்சு பக்கத்துல பார்த்துட்டுனா இதோட சேர்த்து வச்சு அந்த காம்போசிஷனுக்குள்ளாலே போயிட்டுனா ஒருத்தருக்கு வந்து மீதி இந்த விதத்துல மீதி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். என்னதான் இருக்கும் பாருங்க. அதுவும் அந்த விஷயத்துல வந்துடலாம். ஆனா அதுவும் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து அழகா பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக இது எல்லாமே எப்படி எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும்னா சார், உங்களுக்கு வந்து டீசர் மறுபடியும் நான் கேட்கலாம். டீசர், ஹைலைட், ப்ரீ வெட்டிங் எல்லாம் செய்யும் போதுதான் இந்த விஷயங்கள் கண்டிப்பா நீங்க வந்து புரிய வச்ச அப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா அது வந்து முடிச்சுக்கலாம். புரியுதா? இப்ப வந்து பாருங்க, இங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம். நோ, வந்து ஆட்டோ சேவ் எடுக்காம இங்கே பாருங்க ஸ்டுடியோ பை இருக்கும். இங்க வந்து மீதி என்ன இருக்கும், நம்ம நேத்திக்கே கேட்டிருக்கோம். காம்போசிஷனே இருக்கும். இது வந்து எப்படி ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான். இது இல்லாம சார் இதுக்குள்ளால ஸ்டுடியோ பாய், போட்டோ கம்போசர், யூடியூப், டிரான்சிஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ரெடி டு யூஸ் போட்டு வச்சிருக்கோம். ஒருத்தர் அதே யூஸ் பண்ணி உங்க இருக்கிற வேலை சீக்கிரமா முடிச்சுக்கலாம். புரியுதா? ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் பண்ணலாம். ரெண்டு விஷயம் தான். சீக்கிரமா எக்ஸ்க்ளூசிவா உங்களால வந்து வேலை முடிச்சுக்கலாம். அதுக்காக தான் ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸே நம்ம இதுக்குள்ளால. இதுவும் வந்து டிரான்சிஷனும் பார்த்துட்டா ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் தான் இல்லையா? இதுக்குள்ளாலே இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து பார்த்துட்டா ஃபிளாஷ் இருக்கும் பாருங்க. இது வந்து எப்படி வேலை செஞ்சுக்கணும் சார், இங்கே பார்த்துருக்கோம். நீங்க வந்து ஏதாவது 2 கிளிப் போட்ட அப்புறம் தான் சரியா வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். லெட்ஸ் see. இந்த 2 கிளிப் போட்டுக்கலாம். ப்ரீ வெட்டிங் ஹைலைட் செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து இது வேலை செய்யும் சார். ஃபைன். இதோட க்ளோஸ் அவுட் இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணும்போது ஓகே, இந்த இடத்துல இப்போ வந்து அந்த எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஃப்ளேர் போடணும் இல்லையா? இது வந்து போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம்? பிளேயர்டு எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல சரியா உட்கார வச்ச அப்புறம் கட்ல பிட்வீன்ல உட்கார வச்ச அப்புறம் இது வந்து இன்சர்ட் கொடுத்துக்கலாம். ஆட் காம்போசிஷன் டைம் லைன் திடீர்னு வந்துருச்சு. அப்புறம் வந்த அப்புறம் அது சரியா உட்கார வைக்கல. ஏன்னா இந்த மார்க்கரை சரி வச்சுக்கணும். ஓகே, பாருங்க இந்த மார்க்கர் ஒயிட் மார்க்கர் இல்லையா? அதோட சென்டர் தான் வரணும்.
பாருங்க. இதுவும் சேர்த்து வச்சு இந்த பிளேயோட சென்டர் போட்டதா அது வரும். ஆனா அப்புறம் கூடி என்ன ஆகணும்னா பாருங்க பொறுமையா இது வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம். லெட்ஸ் see. டிபெண்டிங் எப்படி உங்களுக்கு வந்து சேரணும் இல்லையா? எந்த லுக் அண்ட் ஃபீல் வரணும் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விதத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்குள்ளால இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுதான் முக்கியம். புரியுதா? இதுக்குள்ளால ஷேக் காப்பி ஃபில்டர்னு பக்கத்துல பிராக்கெட் இருக்கும். நான் முதல்ல சொல்லி வச்சிருக்கோம். இதே தான் பார்க்கணும். இது வந்து சரியா இந்த எஃபெக்ட் வந்து வேலை செய்யணும்னா அந்த மாதிரி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி தான் அது வந்து சரியா வந்து வேலை செய்யும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லா விஷயம் புரிய வச்சிருக்கும்னு நினைச்சுக்கலாம். இப்ப வந்து ஏதாவது கேள்வி இல்லைன்னு வந்து இப்ப கூடி நேத்திக்கு ஏஜாஸ் சார் கேட்டிருக்கோம். அவங்க கொஞ்சம் கேள்வி இருக்கும். அது வந்து நான் முடிச்சுக்கலாம். இங்க ஒருத்தர் தனித்தனியா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டுனா நான் அவங்க வந்து அன்மியூட் பண்ணி அப்புறம் நீங்க வந்து விஷயங்கள் கேட்கலாம் உங்க விஷயங்கள். ஆனா அப்புறம் நான் உங்க ரெடி டு அது வந்து எப்படி முடிச்சுக்கலாம் அது வந்து இங்கே காமிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து விஷயத்துல வந்துடலாம். திடீர்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம். இஜஸ் சார் இஜஸ் சார் நீங்க இருக்கா? அன்மியூட் பண்ணுங்க சார். இஜஸ் சார், ஹலோ இஜஸ் சார். சுதாகர் சார் கேக்குதா? சுதாகர் சார் இல்லையா? யார்? மஞ்சு சார் கேக்குதா? ஹலோ. இஜஸ் சார். எஸ் எஸ் ஓகே சார், டவுட் கேட்கலாமா? கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். நான் நிப்பாட்டி ஓகே சார். எனக்கு அந்த டெம்ப நம்ம க்ளீன் பண்றோம் பாத்தீங்களா? அந்த டெம்ப் க்ளீன் பண்ற எனக்கு சொல்லிருந்தலாமா? ஆமா. ரெண்டு விதத்துல நம்ம டெம்ப் கிளியர் பண்ணிக்கலாம் சார். ஒன்னு வந்து இந்த சாஃப்ட்வேரோட டெம்ப் கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கோம். நம்ம இதுக்குள்ளால கிளியர் டெம்பரரி ஃபைல்ஸ் ஒன்னு இருக்கும். பார்க்க முடியுமா சார்? ஆக்சுவலி என்னன்னா சார், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் முடிக்குதா, ஃபங்க்ஷனை முடிச்சது உடனே இப்போ நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால அந்த பழைய ப்ராஜெக்ட் உள்ள டெம்ப ஃபுல்லா தூர எடுக்கணும். ஆமா இருந்துட்டுனா நல்லா ஆகும். இருந்துட்டுனா உங்களுக்கு வந்து அந்த விதத்துல இந்த டெம்ப் அதுக்காக தான் இங்க கொடுத்து வச்சிருக்கோம். கிளியர் டெம்பரரி ஃபைல்ஸ் ஒன்னு இருக்கும். இது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆல் டெம்பரரி ஃபைல்ஸ் பார்க்க முடியுமா சார்? பாருங்க, ஆல் டெம்பரரி ஃபைல். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம ஆல் எது இருந்தாலும் எல்லாமே தூக்கிக்கலாம். இதுக்குள்ளால டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கும். ஆல் எக்ஸெப்ட் கரண்ட் அண்ட் ஓல்ட் டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா இருக்கிற ஃபைல் இல்லாம பழசு அதோட சேர்த்து டெலிட் பண்ணும் அப்படி கூடி இருக்கும். இல்லைன்னு வந்து ஆல் எக்ஸெப்ட் கரண்ட் டெம்பரரி ஃபைல்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படி இல்லைன்னு கூடி இப்ப வந்து இருக்கிற ப்ராஜெக்ட் இல்லாம மீதி டெம்பரரி ஃபைல் தூக்கணும் அப்படி இருந்தால் அது கூட இங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னு கூடி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் only this project temporary files அப்படி கூடி இருக்கும். நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு இல்லையா, அதோட டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும் டெலீட் பண்ணா உங்க சாஃப்ட்வேர்ல சேர்த்து இந்த ஆப்ஷனை சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இல்லையே எதுவும் இல்லை எல்லாமே சேர்த்து டெலீட் பண்ணோம் அப்படி இருந்தா ஆல் டெம்பரரி ஃபைல்ஸ் கொடுத்த அப்புறம் ஓகே கொடுத்துட்டுனா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். இது வந்து டெம்பரரி ஃபைல் டெலீட் பண்ணிட்டு இருக்கும், இது வந்து பண்ணணுமா எப்படி? எஸ் கொடுத்துனா அது வந்து ஆல் டெம்பரரி ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிடும் சார். இது மட்டும் போதும் சார், வேற எங்கேயும் தேவையில்லை. இல்ல இது வந்து ஒரு விதத்துல கம்ப்யூட்டர் நம்ம சாஃப்ட்வேரோட விஷயம், புரியுதா? ஆனா அப்புறம் சார் மேனுவலி நீங்க வந்து இது பண்ணிட்டுனா எது நான் முதல்ல காமிச்சிருக்கோம் பர்சன்டேஜ் டெம்ப் கொடுக்கலாம், புரியுதா? இது கொடுத்துட்டுனா இது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள சார் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டெம்ப் எல்லாம் இங்க வந்து சேரும். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் நீங்க போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதோட டெம்ப் ஃபைலும் இங்க இருக்கும். இதுவும் வந்து தேவைப்படாம விஷயம், இது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு தேவைப்படாம எடுத்துடும். ஆனா இதுவும் டெலீட் பண்ணிட்டுனா அந்த மாதிரி சரி பண்ணி வச்சுக்கலாம், புரியுதா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எடுக்காம இது வந்து சரி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் தூக்கிட்டுனா இது வந்து இந்த ரெண்டு மட்டும் கிளியர் பண்ணா போதும். மதி என்ன சார்? போதும். ஓகே சார். ஓகே சார். செகண்ட் எனக்கு வந்து ரெண்டாவது ஒரு டவுட் இருக்கு. ஆமா சார், கேளுங்க. ஹெச்டில எம்பக் எக்ஸ்போர்ட் எப்படி விடுறது அப்படிங்கிறது.
எதுக்கு ஹெச்டில சரி சார் அந்த விஷயத்துக்கு நார்மலா சார் இப்ப நம்ம டிஃபால்ட்டா வந்து இந்த யூடியூப் 264ல வந்து எக்ஸ்போர்ட் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா அதுல கிளாரிட்டி ஓகே, ஆனா அதை விட நல்ல கிளாரிட்டியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஓகே ஹெச்டில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் அந்த முதல்ல full ம். ஆமா ஆமா ஓகே கேளுங்க சொல்லுங்க சார். அந்த ஃபுல் ஹெச்டி எப்படி சார்? அந்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கட் ப்ரோ பொறுத்தளவுல எக்ஸ்போர்ட் தான் பெஸ்ட் ஆஃப் த ஒண்ணுன்னா அந்த எக்ஸ்போர்ட் தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அந்த எக்ஸ்போர்ட் எதுல கொடுத்தா நல்லா இருக்கும், ரொம்ப பெட்டரா இருக்கும்? அதை ஓகே மட்டும் சார் சொல்லுங்க சார். சரி ம். சரி சரி அது நான் சொல்லி வச்சுக்கலாம் சார். இப்போ வந்து முதல்ல டெக்னிக்கலி ம். நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம ஃபோட்டேஜஸ் இல்லையா சார், அதோட ஆ. ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கணும். பாருங்க முதல்ல இதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து பின்குள்ளால போட்ட அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டுனா உங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கலாம். 1920 ஓகே 1080 இது புரிய வச்சுக்கலாம். அதோட ஃப்ரேம் சைஸ் எவ்வளவு இருக்கும், இது எல்லாமே டெக்னிக்கல் விஷயங்கள் கண்டிப்பா நீங்க புரிய வச்சிருக்கோம் இல்லையா. இது ஆமா, வந்து 50. தெளிவா வந்து இது ஓகே. வந்து தெளிவா வந்து இதுக்குள்ளால பார்த்த அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்க வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணி அப்புறம் நம்ம வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பொறுமையா வந்து கேளுங்க. இதுக்குள்ளால வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது என்ன எடுத்திருக்கோம், நம்ம நார்மலி எப்படி நம்ம வந்து பழகி இருக்கோம் இதுதான் இல்லையா. எப்படி FUSB கொடுத்து திடீர்னு வந்து என்ன பண்ணிடும், நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி எந்த இடத்துல போடணும் அந்த விதத்துல செலக்ட் பண்ணி, இங்க விதத்துல இருக்கலாம், இந்த விதத்துல நம்ம செலக்ட் பண்ணி இதுக்குள்ளால எந்த ஃபைல் உங்களால வந்து நேம் பண்ணும் அந்த விதத்துல நேம் பண்ணி நீங்க என்ன பண்ணிடும், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிடும் இல்லையா. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்லையா sure. அந்த விதத்துல தான். ஆனா சார் இதுக்குள்ளால ஒரு விஷயம் புரியாம இருக்கும். ஏன்னா ம். இதுக்குள்ளால பார்த்துட்டுனா ம். இதுக்குள்ளால இங்க போயிட்டுனா உங்களால வந்து இதுக்குள்ளால சேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, புரியுதா இங்க ஓகே, ஓகே, புரியுமா வரும் ஓகே. பாருங்க. இப்ப கண்டிப்பா நம்ம ஒத்துக்கலாம் இது ரெண்டு ரெடி டு யூஸ் திடீர்னு பண்ணிக்கலாம். பட் இது ஆ. வந்து எதுக்காகனா ஒருத்தர் வந்து எதுவும் தலைய ஓட்டாம அவங்க வந்து இருக்கிற வேலை சீக்கிரம் முடிச்சுக்கணும் அது விதம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஆனா கூடிய சார் உங்களுக்கு வந்து ம். இதோட குவாலிட்டி வந்து சேரணும். நீங்க கேட்கறது மாதிரி எது ம். உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது அந்த MP4 வந்து சரியா மேக்ஸிமம் அதோட அவுட் வந்து குவாலிட்டியா வந்து கிடைக்கணும். அப்படி இருந்தால் சேஞ்ச்குள்ளாலே போயிடுங்க. புரியுதா? பொறுமையா ஓகே, ஓகே. சேஞ்ச்குள்ளால போயிட்டுனா இங்க கண்டிப்பா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாம் எந்த விதத்துல இருக்கும் எல்லாமே அப்படி இருக்கட்டுமே. இங்க நீங்க ம். விளையாடுற விஷயம் என்னன்னா இங்க பாருங்க பிட் ம். ரேட் வேல்யூ இல்லையா பார்க்க முடியுமா ம். இங்க. எது ம். வந்து எஸ் சார். எவ்வளவு பென் டிரைவ்ல நீங்க அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி ஏத்த போகுது. இப்ப வந்து 6 ம். GB இருக்கலாம், 12 GB இருக்கலாம், 2 GB இருக்கலாம் இல்லையா. அது ம். வந்து ம். புரிய வச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் சார், இங்க அதோட பிட் ரேட் ஏத்தணும். புரியுதா? எந்த ஓகே. விதத்துல நீங்க பிட் ரேட் கொடுத்து வச்சிருக்கோம் அதோட குவாலிட்டி அவ்வளோ பெட்டரா வரும். புரியுதா? ஓகே, ஓகே. மறுபடி என்னன்னா இது கொடுக்கும்போது நம்ம MP4 மாறிடும். இங்க கீழே வந்து பொறுமையா வந்து பார்த்துட்டுனா அதோட எஸ்டிமேட் சைஸ் உங்களால வந்து பார்க்க முடியும். புரியுதா? இப்போ வந்து என்னோட ஓகே. டைம்லைன்ல 1.5 மணி நேரம் இருந்ததுன்னா இங்க கண்டிப்பா அந்த மாதிரி சைஸ் வரும். 2 GB, 5 GB, 6 GB, 14 GB வந்துக்கலாம். புரியுதா? இதை வந்து ஓகே. ஏத்தும் போது டிபெண்டிங் ஆன் யுவர் டைம்லைன் டியூரேஷன். ஓகே இது ஓகே, வந்து ஓகே. டியூரேஷன் இருக்கு எந்த விதத்துல இருக்கும் அந்த விதத்துல உங்களால வந்து இந்த மாதிரி எஸ்டிமேட் ஃபைல் சைஸ் உங்களால வந்து இங்க பார்க்க முடியும். புரியுதா? ஓகே சார். இதே வந்து அப்ப செஞ்ச இப்ப நம்ம அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த யூடியூப் ஹெச்டி அந்த சைஸ்லயே இந்த இந்த இதே 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 தான் இருக்கும். இங்க கூடி பார்த்துட்டுனா இப்ப வந்து நான் கேட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து 50 இருக்கு இல்லையா 50யோட டபுள் இதோட டபுள் தான் 50 இல்லையா. அதனால ஓகே, ஓகே. விஷயம் வராது. ஒருத்தருக்கு வந்து இது இல்லாம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படி இருந்தா கூட நீங்க வந்து இதே வந்து 50 ஃப்ரேம்ஸ் இங்கே மாத்தலாம். புரியுதா? இப்ப வந்து பாருங்க டபுள் பால் இருக்கும். பார்க்க முடியுமா? ஆ. இது எஸ் கூடி சார். நமக்கு பண்ணிக்கலாம். ஆனா இது இருந்தாலும் விஷயம் வராது. ஆனா ஒருத்தருக்கு வந்து இல்ல அப்படி இல்ல எனக்கு வந்து 50 தான் கொடுக்கணும். அப்படி இருந்தா கூட நீங்க வந்து டபுள் பால் அப்படி இருக்கும் பாருங்க 50 ஃப்ரேம்ஸ் ஓகே. மாத்தலாம். புரியுதா? ஓகே. இந்த ஓகே. விதத்துல டெக்னிக்கலி விஷயங்கள் எல்லாம் நீங்க புரிய வச்சாகணும். ஓகே இது ஓகே ரெண்டுமே சார். நீங்க புரிய வச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து ம். பாருங்க அந்த குவாலிட்டி கண்டிப்பா மீதி ஆளுகள் வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்திருக்கோம் அந்த விதத்துல உங்களுக்கும் கிடைச்சிடும் சார். கண்டிப்பா. ஷூர் ஃபைன். சார், ஷூர் சார். தெளிவா இருக்கும்னு நினைச்சுக்கலாம் சார். ஏதாவது இந்த மீதி கேட்கணுமா? அப்போ இத பிட் ரேட்ட ஏத்துனா கிடைச்சிரும். கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைச்சாகணும். கண்டிப்பா கிடைச்சதாகணும். ஆனா மறுபடியும் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து எந்த விதத்துல பிட் ரேட் ஏத்திடும் அந்த விதத்துல அதோட ஃபைல் சைஸும் ஏறிடும். புரியுதா? கண்டிப்பா சார். அப்புறம் ஷூர் வந்து சார், ஷூர். அது வந்து ஏறி அப்புறம் உங்களுக்கு வந்து பென் டிரைவ்ல அனுப்பணும் அப்படி இருந்தால் சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பி வச்சுக்கலாம். கண்டிப்பா முதல்ல அனுப்பி வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணினா ஏகப்பட்ட ஃபைல் சைஸ் ஏறிடும். ஓகே அப்ப அதனால நம்ம என்ன கேக்குதுன்னா சார் ஹேண்ட் பிரேக் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இது வந்து தனி
சிம்பிளி இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். இதோட லிங்க்கும் நான் இப்போ போட்டுக்கலாம். எல்லாருக்கும் மீதி மக்களுக்கும் கிடைச்சிடும். பாருங்க, இந்த லிங்க்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுங்க. இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு குவாலிட்டிக்கும் அந்த கிளிப்புக்கும் விஷயமே வராது சார். எது எந்த குவாலிட்டியில இருக்கும் அதே கிடைச்சிடும் இங்கே. புரியுதா? இது வந்து இதுக்குள்ளால நீங்க போட்டுக்கலாம். மறுபடியும் வேணும்னா இப்போ வந்து 14 GB இருக்கும், 10 GB இருக்கும், எது இருந்தாலும் சார் அந்த ஃபைல் அப்படியே இதுக்குள்ளாலே இம்போர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ வந்து பாருங்க, இங்கே ஏதாவது இடத்துல நான் ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க கிளிப் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் இல்லையா, ஜஸ்ட் நான் இப்போ எதுவும் தூக்கி இருக்கோம். சரி, இந்த ஃபைல் ஒன்று எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி. இந்த ஃபைல் ஒன்று எடுத்துக்கலாம். டைம் பீங் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்க கிளிப் அப்படின்னு நினச்சிடுங்க. இதே வந்து இதுக்குள்ளால கால் பண்ணி எந்த விதத்துல நம்ம வந்து பாருங்க, இதுக்குள்ளால ஜென்ரலா ஃபில்டர்ஸ் பார்க்க முடியும். இங்கே பக்கத்தில் ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, இந்த இடத்துல ஓகே, இது வந்து சேவ் கூடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இருக்கிற ஜென்ரலுக்குள்ளால போய் ஃபாஸ்ட்டாக வந்து சூப்பர் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி எது உங்களுக்கு தேவைப்படும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்துட்டாகணும். இதுக்குள்ளால வந்த அப்புறம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்க, டபுள் கிளிக் கொடுங்க. ஃபாஸ்ட் இல்லையா, 1080 சார் பார்க்க முடியும். இதே வந்து போட்டப்ப இது எதுக்காக இதுக்குள்ளால வரணும்னா, முதல்ல நான் அதை சொல்லி வச்சுக்கலாம். ஏற்கனவே நீங்க பண்ணி வச்சிருக்க ஃபைல் வந்து 10 GB 12 GB இருக்கும் இல்லையா? ஓகே, அதே சேர்த்து மறுபடியும் சின்னது பண்ணோம் இல்லையா? அதே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபைல் இருக்கும். அதே வந்து 10 GB 12 GB குவாலிட்டியா வந்து கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா அதே வந்து சார் இப்போ வந்து 2 GB பென்ட்ரைவ்ல உங்களுக்கு வந்து ஏத்தணும் இல்லையா? ஆனா 12 GB பென்ட்ரைவ்ல ஏத்தணும், 16 GB பென்ட்ரைவ்ல ஏத்தணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பத்தாது. அந்த விஷயம் இருக்கலாம் இல்லையா? அது வந்து நம்ம தாண்டணும் இல்லையா? வந்து அந்த விஷயம் முடிக்கணும்னா சார் அதுக்காக தான் இந்த ஹேண்ட் பிரேக். புரியுதா? இது வந்து அதோட கம்ப்ரஷன் சைஸ் இல்லையா, சின்னது பண்ணிடும். புரியுதா? எல்லாம் புரியுதா சார்? ஐஜாஸ் சார் இல்லாம மீதி ஆளுகளுக்கும் இது புரிய வச்சதாகணும். கண்டிப்பா இது இன்ஃபர்மேட்டிவ் ஆகும் நினைச்சுக்கலாம். ஓகே, இந்த விதத்துல சார் இதுக்குள்ளால வந்து இந்த ஃபாஸ்டே போட்டு இதுக்குள்ளால வீடியோ நீங்க எதுவும் பண்ணாம திடீர்னு வந்து வீடியோ செக்ஷனுக்குள்ளால வந்து இந்த ஃப்ரேம் இல்லையா 50 இருக்கும் இல்லையா, நம்ம வந்து போட்டு வச்சிருக்க 50 ஃப்ரேம்ஸ், இது வந்து 50 போடணும். எது ஃப்ரேம் இருக்கும், ஃப்ரேம் ரேட் முக்கியம் இல்லையா? எந்த ஃபார்மேட்ல எந்த ஃப்ரேம் ரேட் இருக்கும் அது வந்து குறிச்சுக்கிறோம். இதே வந்து 50 மாத்தணும். அவ்வளவுதான். மாத்தி அப்புறம் இது வந்து ரெண்டர் கொடுக்கணும். புரியுதா? ஸ்டார்ட் அண்ட் கோட். புரியுதா சார்? ஓகே சார், ஓகே சார். அவ்வளவுதான். அந்த இடம் கண்டிப்பா நீங்க வந்து இடம் இங்க டெஸ்டினேஷன் கேட்கும். அந்த இடம் இங்கே ப்ரௌஸ் பண்ணி எந்த இடத்துல அது போடணும் அது வந்து கேட்ட அப்புறம் ஓகே பண்ணி அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் அண்ட் கோட் கொடுத்துடுங்க. திடீர்னு அந்த ஃபைல் வந்து அந்த சைஸா வந்து உட்கார வச்சிடும், சின்னது பண்ணி. ஓகே, மீதி குவாலிட்டிக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தமே ஆகாது. எந்த குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டியில் தான் இது வந்து சின்ன சைஸா பண்ணி கொடுத்துடும். அவ்வளவுதான். புரிஞ்சதா சார்? இதுவும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க விஷயம் கண்டிப்பா கிளியரா இருக்கும் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நான் நினைச்சுக்கலாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் நினைச்சுக்கலாம், தெளிவா இருக்கும் நினைச்சுக்கலாம் சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நினைச்சுக்கலாம் சார். கொஞ்சம் பார்த்துதாகணும். கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்கலாம் இல்லையா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மீதி ஏதாவது இஜாஸ் சார் கேட்கணுமா? சூப்பர் சார். இந்த 2 டவுட் தான் மெயினான டவுட். சரியா சார்? கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. மீதி அந்த விஷயம் முடியல அப்படி இருந்தா கண்டிப்பா நீங்க ஃபோன் கூடி பண்ணி எனக்கு கேட்கலாம். நான் தனியா வந்து காமிச்சுக்கலாம். விஷயம் ஆகாது சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மீதி ஏதாவது கேட்கணுமா கேட்கலாம். குமார் சார், மஞ்சு சார், பவர் டிஜிட்டல், ராஜேஷ் கண்ணன் சார், விஜய் சார், உங்களுக்கு வந்து ஏதாவது கேட்கணுமா? இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் சார். உங்களுக்காக தான் அந்த செஷனே இருக்கும். கண்டிப்பா இந்த செஷன் நீங்க வந்து அந்த மாதிரி வேல்யூபிள் டைம் கொடுத்து தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் நானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆனா மறுபடியும் நீங்க கூப்பிட்ட போது நான் எடுக்காம இருந்தா நீங்க வந்து விஷயம் பண்ணிருக்கோம் இல்லையா? நான் பிஸியா இருக்கும் சார். ஆனா அதுக்காக தான் இந்த செஷன் நீங்க பிரயோஜனப்படுத்தணும். நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். சரி, எது இருந்தாலும் நம்ம செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி மீதி ஏதாவது விஷயங்கள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னு வந்து செஷன் முடிச்சுக்கலாம். மறுபடி நெக்ஸ்ட் விஷயம் சேர்த்து வச்சு நம்ம விஷயம் பார்த்த அப்புறம் செஷனே போட்டுக்கலாம். கண்டிப்பா வரும் நாள்ல இதோட சேர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சார். ஹைலைட் டீசர் எப்படி பண்ணலாம், ஹைலைட் எப்படி பண்ணலாம், ஆனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா போட்ட அப்புறம் நான் காமிச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து செஷன் முடிச்சுக்கலாம். மீதி ஏதாவது கேட்கணும்னா கண்டிப்பா மீதி ஆளுகள். ஆமா சார், ராஜேஷ் கண்ணன் சார். சார் குட் மார்னிங் சார். ஆயா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நான் 4TB எக்ஸ்டர்னல் இப்போ நியூவா ஆட் பண்றேன் சார். ஆமா, அதுக்கு இப்ப சாஃப்ட்வேர்ஸ் எப்படி சார் நான் கனெக்ட் பண்றது? சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படின்னா இது வந்து 4TB எதுக்காக என்ன சார், உங்களுக்கு வந்து இருக்குத கண்டென்ட் இல்லையா, டியும் எக்ஸும் அது வந்து காப்பி பண்ணி கிடைச்சிடும். நீங்க வந்து அந்த 4TB ஹார்ட் டிஸ்க் வந்து டீலருக்கு அனுப்பிக்கலாம்.
அனுப்பி வச்சுக்கலாம். இப்ப வந்து சிந்தாமணி அவர்கள் தான் நம்ம டீலர், ஜெனுவின் டீலர். ஓகே, ஓகே. இல்ல அவங்க வந்து மெஷினே எடுத்துட்டு போயிடலாமா சார்? ஒரு வேலை வேணும்னா மெஷினே எடுத்து அவங்க பக்கத்துல போய் நீங்க சர்வீஸ் எல்லாம் பண்ணி சரியா வந்து ஃபார்மேட் எல்லாம் பண்ணி விண்டோஸ் 10 எல்லாம் போட்டு சரியா உட்கார வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. அந்த ஓகே கொஞ்சம் சார், வந்து ஓகே. நீங்க வந்து அலைய வேண்டியிருக்கும் அவ்வளவுதான். ஆனா இப்பக்கு ஓகே. நோ ப்ராப்ளம் சார். நமக்கு ப்ராப்பரா அங்க போனா தான் சார் சரியா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா ஆமா. விஷயங்கள் திடீர்னு முடிச்சு வச்சுக்கலாம். ஆனா மீதிக்கு வந்து ஏதாவது விஷயம் கேட்கணும், புரியாம இருக்கு, இல்லன்னு வந்து ஆ. வேலை நிப்பாட்டி இருக்கும். அந்த விதத்துல ஆயிட்டுனா கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு கேட்கலாம். குமார் சார் ஓகே. அவர்கள் இருக்கும், நாராயண் சார் இருக்கும், அவங்களுக்கும் கேட்கலாம். ஆனா கம்பெனி கூடி சப்போர்ட் நம்பர்ஸ் இருக்கும் சார். அவங்களுக்கும் கூப்பிட்டு கேட்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்க வேலை நிப்பாட்டாம நம்ம பாத்துக்கலாம் சார். ஓகே, ஓகே சார். ஓகே சார். ராஜேஷ் சார், மீதி ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இன்னைக்கு நான் காமிச்சிருக்க விஷயங்கள் இல்லையா? கண்டிப்பா எப்படி? சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் கிளாஸ். ஓகே, குட். ஆனா இதோட சேர்த்து மீதி நாளும் நான் ஏகப்பட்ட விஷயங்கள் காமிச்சுக்கலாம் சார் வரும் நாள்ல. கண்டிப்பா, ஓகே, கண்டிப்பா, கண்டிப்பா. கிரியேட்டிவ்லி இப்போ வந்து எது ஓகே. விதம் தேவைப்படும் புரிய வச்சதாகணும். மக்களுக்கு நண்பர்களுக்கு வந்து எது விதம் தேவைப்படும் அதுதான் நான் காமிக்கணும் அந்த விதத்துல சார். ஓகே. அதுக்காக நீங்க வந்து மறுபடியும் செஷன்ல எல்லாம் ஜாயிண்ட் ஆயிருங்க. எது தேவைப்படும் அந்த விதத்துல நம்ம பண்ணிக்கலாம் சார் செஷன்ஸ். கண்டிப்பா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதுல நம்ம ஸ்மார்ட் கட் ப்ரோ இல்லையா? அதோட ஆமா. சேர்த்து வச்ச ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ப்ரோமோ கட்குள்ளாலே எப்படி சேர்த்து வச்சுக்கலாம்? வரும் நாள்ல அந்த விஷயம் நான் கவர் பண்ணலாம். புரியுதா? இங்க ஓகே, ஓகே. பார்த்திருக்கோம் இல்லையா? இதுக்குள்ளாலே நான் இன்னைக்கே வந்து அதை சொல்லி வச்சுக்கலாம். வரும் நாள்ல திடீர்னு நம்ம பார்த்துக்கலாம். வரும் நாள்ல திடீர்னு வந்து இந்த விஷயம் ஸ்மார்ட் கட் இல்லையா? பாருங்க லான்ச்சருக்குள்ளாலே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருக்கும். ஸ்மார்ட் கட் ப்ரோ ஒன்று இருக்கும், ப்ரோமோ கட் இல்லையா? இந்த ப்ரோமோ கட்குள்ளாலே ஒருத்தர் தனியா அவங்க இடத்துல ஸ்மார்ட் கட்குள்ளாலே ஒருத்தர் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே டிரான்சிஷனும் ஃபில்டரும் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்களே கூடி பண்ணி அப்புறம் அது வந்து எஸ்பி கன்வெர்ட்டர் முகாந்திரம் நம்ம ப்ரோமோ கட்குள்ளால ஏத்தலாம். கண்டிப்பா இல்லையா? இந்த ப்ரோமோ கட்குள்ளாலே ஏத்தி அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி விஷயம் முடிச்சுக்கலாம். பட் ஓகே, அதுக்கு ஓகே. முன்னாடி வந்து எஸ்பி கன்வெர்ட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அது வந்து புரிய வச்சாகணும். அதுக்காக தனி செஷன்ஸ் வரும் நாள்ல சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமா நான் பண்ணி இங்க வச்சுக்கலாம் சார் செஷன். கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஓகே, அன்னைக்கு நீங்க ஓகே. இருந்துதான் ஆகணும். ஓகே, என்னன்னா கண்டிப்பா சார். ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து இந்த ப்ரோமோ கட்குள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதுக்குள்ளாலே கம்பெனி கொடுத்து வச்சிருக்க டிஃபால்ட் ப்ரொஜெக்ட்ஸ் என்ன இருக்கும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும். கண்டிப்பா இல்லையா? இல்லைன்னு வந்து ஆமா. மறுபடி நம்ம வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் மக்களுக்கு வந்து அன்பர்களுக்கு வந்து கம்மி தான் இருக்கும் இல்லையா? ஆனா அது வந்து ஏத்துறதுக்கு விஷயம் இருக்கு. ஆனா கூட நீங்க ஏதாவது எடிட்டர் எல்லாம் வச்சு நீங்க பண்ணி இதுக்குள்ளால ஏத்தணும்னா இப்பக்கு வந்து கிடையாது இல்லையா? உங்களுக்கு வந்து பத்தாது. அது வந்து எப்படி முடிச்சுக்கலாம்? ஒருத்தர் வந்து எஸ்பி கன்வெர்ட்டர் பழகிதான் உங்களை வந்து ப்ரோமோ கட்குள்ளால ஏத்தி நீங்களே வேலை முடிச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா ஏகப்பட்ட ஆளுகள் வந்து மோனோபுலி. நீங்க வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மீதி மக்களுக்கு வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். அது மீதி. ஓகே, அது வந்து அந்த விதம். ஆனா கூடி அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். இதுக்குள்ளால ப்ரோமோ கட்குள்ளால. அந்த மாதிரி நான் ட்ரைனிங் செஷன்ஸ் மறுபடி திடீர்னு வந்து சீக்கிரமா பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம் சார். ஓகே, மீதி ஏதாவது விஷயங்கள் கேட்கணுமா? சார். சார். கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்துக்கலாம். அந்த விதம் செஷன்ஸ் எல்லாம் நான் போட்டுக்கலாம் சார். இன்ஃபர்மேட்டிவா. ஓகே. ஓகே, மீதி ஏதாவது விஷயம் இருக்கா சார்? ராஜேஷ் சார். சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். மஞ்சு சார், உங்களுக்கு வந்து ஏதாவது கேட்கணுமா? இஜாஸ் சார். எஸ் இஜாஸ் சார். தேங்க் யூ இஜாஸ் சார். தேங்க் யூ. சார் ஒரே ஒரு டவுட் சார். கண்டிப்பா கேளுங்க சார். தாராளமா இது விஷயம். எம்பக்ல எக்ஸ்போர்ட் விட்டேன் சார். ஆனா ப்ரீவியூ காமிக்க மாட்டேங்குது. ஆனா ப்ளே பண்ணா ப்ளே ஆயிருது டிவில. இப்போ ஹெச்டி டிவில ஃபுல்லா ப்ளே ஆயிருது. ஆனா ப்ரீவியூ மட்டும் காமிக்க மாட்டேங்குது. ப்ரீவியூ எங்கே காமிக்க மாட்டேது? ஃபைல் வந்து நம்ம டிவிடி 1 டிவிடி 2 வைக்கிறோமோ அதுல வந்து நம்ம ப்ரீவியூ காமிக்க மாட்டேங்குது. ஆனா அதுதான் டிவில ப்ளே ஆயிருது. மை கம்ப்யூட்டர்ல காமிக்காம இருக்கும். எந்த இடத்துல காமிக்காம இருக்கும்? தம்ப்நெயில் தானே நீங்க சொல்றது? ஆமா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல காமிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா. ஹெச்டி டிவில உள்ள போட்டோம்னா ப்ளே ஆயிருது. ஓகே, நோ இஷ்யூஸ். அது என்னென்ன விஷயம் நீங்க ஒண்ணு செய்யுங்க. செஷன் முடிச்ச அப்புறம் எனக்கு ஆன்லைன் திடீர்னு கொடுங்க. நான் அது சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா அது என்ன விஷயம் புரிய வச்ச அப்புறம் சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. மீதி செஷன் முடிச்சுக்கலாமா? மஞ்சு சார், பவர் டிஜிட்டல், விஜய் ஸ்டுடியோ சார். விஜய் ஸ்டுடியோ நீங்க மைக் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கோம். வரும் நாள்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க சார். மைக்கும் ஹெட்ஃபோன் இருந்ததாகணும். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு தான். ஓகே சார், உங்க வேல்யூபிள் டைம் நான் வேஸ்ட் பண்ண கூடாது. இன்னைக்கு வந்து செஷன் முடிச்சுக்கலாம். எப்படி சார்? மீதி ஏதாவது கேட்கணுமா? குமார் சார், மஞ்சு ஸ்டுடியோ, பவர் டிஜிட்டல் ஸ்டுடியோ முடிச்சுக்கலாமா? எதுவும் பதில் வரல. இஜஸ் ஸ்டுடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். இஜஸ் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ராஜேஷ் கண்ணன் சார், உங்க வேல்யூபிள் டைம் கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.